வணக்கங்க. எல்லாம் வல்ல நம் சென்னிமலை முருகன் நல்லோர் மனதில் குடிகொண்டு நல்வழிப்படுத்தி அவங்களுடைய குடும்பமும் அவங்களுடைய வியாபாரம், தொழில், வேலைவாய்ப்பு எல்லாத்தையும் நல்லா பெருக்கி வளமுடன் வாழ வழி செய்ய வேண்டும் என்று மனதார பிரார்த்தனை செய்து கொண்டு இன்றைய நாள் நட்சத்திரம் எப்படி இருக்குது, ராசி பலன் எப்படி இருக்குது பார்க்க போலாங்களா? 19/1/2025ங்க. குரோதி வருடம் தை மாதம் 6ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமைங்க. நல்ல நேரத்தை பொறுத்த வரைக்கும் காலையில் 7:30 to 8:30ங்க. மாலையில் 3:30 to 4:30ங்க. கௌரி நல்ல நேரத்தை பொறுத்த வரைக்கும் 10:30 to 11:30ங்க. மாலையில் 1:30 to 2:30ங்க. அபிஜித் நேரத்தை பொறுத்த வரைக்கும் காலையில் 11:56 ஆரம்பித்து 12:42 முடிஞ்சிருதுங்க. அமிர்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் காலையில் 9:29 ஆரம்பித்து 11:16 முடிஞ்சிருதுங்க. பிரம்ம முகூர்த்தத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி அதிகாலை 5 மணிக்கு கரெக்டாக ஆரம்பித்து 5:51 முடியுதுங்க. அனந்தாதி யோகத்தை பொறுத்த வரைக்கும் மாலையில் தான் வருதுங்க. அதுவும் எப்படின்னா மாலை இன்னைக்கு காலையிலிருந்து மாலை 5:30 வரைக்கும் மித்திர யோகம், அதுக்கப்புறம் மானச யோகம் வந்துடுதுங்க. சந்திரபாதத்தை பொறுத்த வரைக்கும் 19/1/25 சொல்லக்கூடிய இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஃபுல் டே பார்த்தீங்கன்னா மேஷம், கடகம், கன்னி, விருச்சிகம், தனுசு, மீனம் இப்படி 6 ராசிக்கு அமோகமாக இருக்குதுங்க. நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு மாலை 5:30 வரைக்கும் உத்தரம், அதுக்கப்புறம் ஹஸ்தமாக கன்வெர்ட் ஆகிக்குது. யோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு அதிகாலை 1:57 வரைக்கும் அதிகண்டம், அதுக்கப்புறம் சுகர்மம் வந்துடுதுங்க. நாள் இன்னைக்கு மேல் நோக்கு நாள், தேய்பிர சஷ்டிங்க. சந்திராஷ்டத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு அவிட்டம் மற்றும் சதய நட்சத்திரத்துக்கு இருக்குதுங்காட்டி நீங்கள் அந்த 2 நட்சத்திரக்காரங்களும் கொஞ்சம் பேச்சில் வழக்கில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கும்னு வச்சுக்கல. சூரியோதயம் இன்னைக்கு காலையில் 6:39 ஆரம்பிக்குதுங்க. சந்திரோதயம் இன்னைக்கு இரவு 10:38 தான் ஆரம்பிக்குதுங்க. சூளம் மேற்கு திசையை நோக்கி இருக்குங்காட்டி நீங்கள் பரிகாரம் எங்கேயாவது வெளியே போனால் வெள்ளம் கலந்த ஏதாவது உணவு அல்லது வெள்ளம் கலந்த ஏதாவது பானங்கள் சாப்பிட்டு போகிறது ரொம்ப நல்லதுன்னு வச்சுக்கங்களேன். சூரிய ராசியை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு ஃபுல் மந்த் மகரத்துக்கு தான் இருக்குது. சந்திர ராசியை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு ஃபுல் டே கன்னி ராசிக்கு இருக்குதுங்க. அதே போல் தமிழ் யோகம் பார்த்தீங்கன்னா மாலை 5:30 வரைக்கும் அமிர்த யோகத்தில் அமோகமாக இருக்குது, கவலைப்பட வேண்டியது இல்லைங்க. அதே போல் ராகு நேரம் இன்னைக்கு மாலையில் 4:30 to 6:30. யமகண்டத்தை பொறுத்த வரைக்கும் மதியம் 12 to 1ங்க. குளிகையை பொறுத்த வரைக்கும் மதியம் 3 to 4:30. தியாஜியத்தை பொறுத்த வரைக்கும் அதிகாலை 2:57 ஆரம்பித்து 4:45 முடிஞ்சிருதுங்க. இன்னைக்கு சந்திரகோரையை பொறுத்த வரைக்கும் விடிய கால 2 to 3ங்க, காலையில் 9 to 10ங்க, மாலையில் 4 to 5ங்க, இரவு 11 to 12ங்க. சுக்கிரகோரையை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு மிட் நைட் 12 to 1 வருதுங்க, காலையில் 7 to 8 வருதுங்க, மதியம் 2 to 3, மறுபடியும் இரவு 9 to 10ங்க. புதன் ஹோரையை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு மிட் நைட் 1 to 2, காலையில் 8 to 9, மதியம் 3 to 4, இரவு 10 to 11ங்க. குருஹோரையை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு அதிகாலை 4 to 5, காலையில் 11 to 12, மாலை 6 to 7ங்க. மேசராசி என்பர்களே, இன்னைக்கு லீவு தானே, கொஞ்சம் கேஷுவலாக இருப்போம், கேஷுவலாக கடைக்கு போவோம், கேஷுவலாக கடைக்கு நீக்கி வைப்போம், வியாபாரத்தை போய் டெவலப் பண்ணுவோம் அப்படின்னு போகலாம், தப்பே கிடையாது. ஆனால் எந்த ஒரு விஷயத்தையும் உணர்ச்சி வசப்பட்டு முடிவு எடுக்க வேண்டாம். உணர்ச்சி வசப்பட்டு அவசர முடிவுகள் எடுத்தால் அது கொஞ்சம் வேதனையை தரக்கூடிய காலகட்டமாக இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமை மேசராசிக்காரங்களுக்கு இருக்குதுங்க. குடும்பத்தில் மத்தியானத்துக்கு மேலே எதிர்பாராத செலவுகள், அன்எக்ஸ்பெக்டட் எக்ஸ்பென்சஸ் உங்களுக்கு வரக்கூடிய காலகட்டம் தெரியுதுங்க. முன்கோபம் உங்களுக்கு டக்குன்னு வரக்கூடிய காலகட்டம் தெரியுங்காட்டி முன்கோபத்தால் நல்லவர்களின் நட்பை இழக்கக்கூடிய காலகட்டம் தெரியுதுங்க. கொஞ்சம் முன்கோபத்தை கட்டுப்படுத்திட்டு கொஞ்சம் உங்களை நீங்களே ஆசுவாசப்படுத்திட்டீங்கன்னா அந்த பிரச்சனையிலிருந்து தப்பிக்கிறதுக்கு ஈஸியான வழியாக இருக்குங்க. வியாபாரத்தில் புதுசாக ஏதாவது கான்ட்ராக்ட் பண்ணணும், டெவலப் பண்ணணும் அப்படின்னு காலையில் நினச்சிருப்பீங்க. அந்த ஒப்பந்தங்கள் கொஞ்சம் தள்ளி போகிறதுக்கு உண்டான காலகட்டம் தெரியுது. அதனால் நீங்கள் டென்ஷன் ஆகலாம். அதனால தான் உங்களுக்கு முன்கோபம் வந்து அந்த முன்கோபத்தை பலவிதமாக காமிப்பீங்க. அதனால் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. மேல் அதிகாரிகள் ஏதாவது இன்னைக்கு லீவாக இருந்தால் கூட உங்களுக்கு தகவல் ஏதாவது வகையில் சொல்லுவாங்க. அடுத்த நாள் ஒர்க்கை, அடுத்த வாரம் ஒர்க்கை, வெளியூர் பயணத்துக்கு போகணும், அங்கே போய் அந்த ப்ராஜெக்ட் முடிக்குன்னு சொல்லுவாங்க. அதனால் கொஞ்சம் அலைச்சல் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. இன்னைக்கு மன அலைச்சல், உடல் அலைச்சல் கொஞ்சம் கம்மியாக இருந்தால் கூட மன அலைச்சல், மன உளைச்சல் எல்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம் இருக்குங்காட்டி ரொம்ப விழிப்புணர்வாக இன்றைக்கி செயல்பட்டீங்கன்னா, கொஞ்சம் உணர்வுபூர்வமாக உணர்ச்சி வசப்படாமல் நீங்கள் தெளிவான ஒரு மனநிலைமை இருந்தீங்கன்னா இன்றைக்கி அருமையான ஒரு நாளத்தான் வரப்போகுதுங்க. மேசராசினியர்களே, இன்றைக்கி சந்திரபலம் ஸ்ட்ராங்காக இருக்குங்காட்டி காலையில் எப்படி வருதுன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் புதிய பார்ட்னர் இருப்பாங்க தொழிலில், அதில் யாராவது புதிய பார்ட்னர் சேர்த்தணும், இல்லை புதிய ஒரு தொழிலை இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்றைக்கி காலையில் ஒரு 11 மணிக்குள்ளே அந்த விஷயத்தை, நல்ல விஷயத்தை ஆக்கப்பூர்வமாக செயல்படக்கூடிய காலகட்டம் இருக்குது. அதனால் தைரியமாக பண்ணலாங்க. மொத்தத்தில் உங்கள் சொசைட்டி, உங்கள் சார்ந்த சரௌண்டிங் இருக்குல்ல, அதில் ஒரு நல்ல பேர் தான் வரும். காலையில் கெட்ட பேர் வரப்போகிறது இல்லைங்க. உங்கள் தாட்ஸ் எல்லாம் இருக்கும்ல, பல பர்சனல் திங்ஸு, அதை வந்துங்க தயவுசெய்து மற்றவங்கள்ட்ட ஷேர் பண்ணாதீங்க. பர்சனல் திங்ஸ் மற்றபடி தொழில் விஷயமா, வேலை விஷயமா, வியாபார விஷயமா ஆரட்டமாலும் சொல்லிக்கங்க, அந்த விஷயமா பண்ணிக்கங்க. ஆனால் பர்சனல் திங்ஸு, மனசுக்குள்ள நினச்சிக்கிற குடும்ப எண்ணங்களை பற்றி, மற்றவங்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, கருத்துக்கள் இருக்கும்ல, அந்த கருத்துக்களை உங்கள் வீட்டாரிடம் மட்டும் நீங்கள் ஷேர் பண்ணிக்கங்க. அது பேரண்ட்ஸாக இருக்கலாம் அல்லது உங்கள் ஒய்ஃபாக இருக்கலாம். வேறு தேர்ட் பார்ட்டிகிட்ட தயவுசெய்து எதையும் ஷேர் பண்ணிக்காதீங்க. அது தேவையில்லாமல் சிக்கலை கொண்டாந்து விட்டுருங்க. பிள்ளைகளால் சிற்று கவலை இருக்குது, படிக்க மாட்டேன்,
விளையாட போகிறேன்னு போவேன், போன காலை விட்டு சாயந்தரம் வருவேன், அதெல்லாம் டென்ஷனாக இருக்குது. வீட்டுக்காரையும் சொல்லுவாங்க, போனானுங்க சோத்துக்கே வரலிங்கோ அப்படிம்பாங்க. நீங்களாம் டென்ஷன் ஆகக்கூடிய காலகட்டம் இருக்குதுங்க. ஒன்றும் பெருசாக தொந்தரவு இல்லைங்க. பிள்ளைகளை பற்றி இப்படி இருக்கானே விளையாட்டு புத்திக்காரன், எப்போ டெவலப் ஆக போகிறேன், இந்த காலத்தில் ஐடி ஃபீல்டு என்ன படித்தாலும் வேலை கிடைக்க மாட்டேங்குது, என் பையனுக்கு எப்படி கிடைக்க போகுது, என் பிள்ளைக்கு எப்படி கிடைக்க போகுது அப்படின்னு கவலைகள் இருக்குது. கவலைப்படாதீங்க. எது நல்லதோ அது அவங்களுக்கு கண்டிப்பாக நடக்க போகுதுங்க. அவங்களுடைய முயற்சி திருமணையாக்கும் அப்படின்னு நம்பிக்கை கொஞ்சம் ஊக்குவீங்க. முடியண்டா. ஆனால் ரொம்ப நேரம் விளையாண்டு இருக்காது. விளையாட்டு புத்தியோ கொஞ்சம் படிக்கிறதுக்கு கவனத்தை செலுத்து பாசமாக சொல்லுங்கள். அப்போ தான் கேட்பாங்க. டேய் படித்தவனை அப்படி மிரட்டினீங்கன்னா வேலை பார்ப்பா அப்படின்னு எடுத்து போயிடுவாங்க. ஏன்னா பிள்ளைகளுடைய அந்த காலகட்டம் அப்படி இருக்குது. அதனால் உங்களுக்கு மன வருத்தம் வரக்கூடிய காலகட்டம் இருக்குதுங்க. மற்றபடி ஒன்று பெரிய ஒரு இடர்பாடு உடம்பு சரியில்லாமல் போகிறது அந்த மாதிரி கண்டிஷனில் இல்லைங்க. முதல்ல உடல்நிலையை பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. கவலையே விட மாட்டாங்க. உங்கள் எதிரிகள் இருக்காங்களே அவங்க ஜெயிச்சிருவாங்களோ, நம்ம செய்கிறது கொஞ்சம் சுணக்கமாக இருக்குது அப்படின்னு ஃபீலிங் இருக்குது. அப்படிலாம் கிடையாது. ஆனால் இப்படி அந்த எண்ணத்திலே இருந்தீங்கன்னா நீங்கள் தோற்று போவீங்க. அவங்கள விட நீங்கள் தான் ஜெயிக்க போகிறீங்க. அடுத்தவங்க வச்சு காலையே போட்டுக்காதீங்க. உங்கள் முயற்சி நல்ல முயற்சியாக இருக்கும் பட்சத்தில் உங்கள் முயற்சியே உங்களை திருவனையாக்கும். மொத்தத்தில் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்திட்டு இந்த நாளை கடந்தீங்கன்னா ஒரு அட்டகாசமான வெற்றி நாளாக தான் மேசராசிரியர்களுக்கு இருக்குது. ஏன்னா சந்திரபலன் ஸ்ட்ராங்காக இருக்குது. ஆனால் மத்தியானத்துக்கு மேலே முதல் சொன்ன பலன் பழிக்கக்கூடிய காலகட்டம் இருக்கங்காட்டி கொஞ்சம் உஷாராக இருந்துக்கிறதும் நல்லது தானே. சரிங்களா? ரிஷபராசி அன்பர்கள் நேயர்களே, சொத்து சம்மந்தமாக பிரச்சனைகள் ஏதாவது வருமா? கண்டிப்பாக நீ கொஞ்சம் வருங்க. அது பழைய சொத்துக்களுடைய ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் இருக்கலாம், அல்லது ஒரு உட்காந்து பேசக்கூடிய ஒரு காலகட்டம் இன்றைக்கி வருங்க. அது ஊரில் இருந்தோ உறவினர் மூலியமாகவோ ஒரு செய்தி வருங்க. நீங்கள் எல்லாம் உட்காந்து ஒரு கூட்டு அமைப்பாக இருந்து அதுக்கு ஒரு சொல்யூஷன் எடுக்கக்கூடிய காலகட்டம் வரக்கூடிய ஒரு இருக்குதுங்க. அந்த சொத்து பிரச்சனையில் உங்கள் கருத்துக்கள் எடுபடுமானா எடுபடாதுங்க. நீங்கள் சொல்கிறது நான் உங்களுக்கு இப்போ பிரயோஜனமாக படுது, அதனால் நீங்கள் பர்சனலாக உங்களுக்கு வருமானத்தை பண்ணிக்கிறீங்க அப்படின்னு பல பேர் உங்களை ஏளனமாக பேசுவாங்க. உங்கள் ஐடியாவை ஒத்துக்க மாட்டாங்க. அதனால் 10 பேர் ஐடியா சொல்லிட்டு அது எப்படிங்கிறத நீங்கள் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் முடிவெடுங்க. சின்ன சின்ன விஷயங்கள் வந்தால் கூட டக்குன்னு கோவப்படாதீங்க. என்ன நான் சொன்னால் அப்படி கேட்க மாட்டேங்கிறேன், உங்கள் சொந்தக்காரர் இப்படி பேசுகிறாங்க, மாமன் இப்படி பேசிட்டு அத்தை இப்படி பேசிட்டாங்க அப்படின்னு எந்த ஒரு விஷயத்துக்கு கோவப்படாதீங்க. கொஞ்சம் கூலாக டீல் பண்ணி பழகுங்க. திறமை இருக்குல்ல, உங்கள் திறமையே தனி அப்படின்னு மற்றவங்களாம் நேற்று சொல்லியிருப்பாங்க. அந்த திறமையை நம்பி நான் இப்படி செயல்படுறேன், அதை யாரும் பாராட்ட மாட்டேங்கிறாங்க, யாரும் அந்த திறமையை ஊக்குவிக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு ஒரு தன்னம்பிக்கையில் இருந்த பேச்சு இன்றைக்கி தன்னை போல தோணும். காரணம் சந்திரபலம் டவுனாக இருக்குங்காட்டி. ரைட்டுங்களா? அதை அப்படி நினைக்காதீங்க. உங்கள் முயற்சி தான் உங்களை திருமணையாக்கும் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை நீங்கள் எப்பவுமே நம்பணும். நம்பினா மட்டும்தான் அந்த செயலில், ஒரு வேலையில், ஒரு வியாபாரத்தில் டெவலப் ஆக முடியும்னு வச்சுக்கங்களேன். அம்மா உடல்நிலையில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துங்க. கொஞ்சம் அக்கறை காட்டினா கொஞ்சம் சிரமம் இல்லாமல் இருக்கும். இல்லைன்னா அம்மா கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் போகிறதுக்கு உண்டான காலகட்டம் கொஞ்சம் தெரியுதுங்க. மற்றபடி உங்களுடைய உண்மையான அன்பு, உண்மையான ஒரு நட்பு வட்டாரத்தில் கூட சில கசப்புத்தன்மை அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குங்காட்டி தேவையில்லாத பேச்சுக்கள், தேவையில்லாத அலைச்சல்கள், தேவையில்லாத ஒரு டூர் போகிறது இதெல்லாம் தவிர்த்திட்டிங்கன்னா இன்றைய நாள் ரிஷபராசிக்காரருக்கு அமோகமாக இருக்கும். இருந்தால் கூட காலையிலிருந்து என்னடா சின்ன சின்ன சோதனைகள் வந்துட்டே இருக்குன்னு கடவுள் மேலே நம்ப மாட்டேங்க. என்ன முருகா, என்ன தெய்வம் இப்படி பண்ணுறீங்கன்னு சின்ன சின்ன சோதனைகள் வந்து போனால் கூட உங்கள் சமயோசத்தை பற்றி தூங்காது. டக்குன்னு அந்த மின்னல் பூச்சி மாதிரி பல ஐடியாக்களை கொடுத்து அதிலிருந்து, அந்த பிரச்சனையிலிருந்து, அந்த யோசனையிலிருந்து தப்பிச்சு வெளிவரக்கூடிய காலகட்டம் அருமையாக இருக்குதுங்க. அதனால் நீங்கள் சாதனை படைக்கக்கூடிய நாளும் கொஞ்சம் மாறக்கூடிய ஒரு சில சூழ்நிலைகள் அமையுதுங்க. அதனால் கவலைப்பட வேண்டியது இல்லைங்க. சோர்வு இருக்குமானா இருக்காது. எப்போ சுறுசுறுப்பாக இருங்க. ஸோ படப்படன்னு எறும்பு போல் சுறுசுறுப்பாக இருப்பீங்க. ஆனால் சூழ்நிலையை உங்களை டல் பண்ணுறதுக்கே ட்ரை பண்ணு. அதை தாண்டி மேலே ஏறி காரியத்தை சக்ஸஸ் பண்ணணும் அப்படின்னு ஞாயிற்றுக்கிழமோட நினைப்பீங்க. அமோகமான நாளாக தான் இருக்குது. கவலைப்படாதீங்க. செயலாற்றல் மிக்க ஒரு அட்டகாசமான நாளாக தெரியுதுங்க. பிள்ளைகள் மகிழ்ச்சி, உறவினர்கள் மகிழ்ச்சி, அதெல்லாம் உங்கள் குடும்பத்துக்கு அவங்க தேடி வந்தாங்கன்னா இருக்குங்க. பிள்ளைகள் நீங்கள் சொன்னதை கேட்டால் அவங்களுக்கு மகிழ்ச்சி, கேட்கலன்னா கஷ்டம். அதே போல் உறவினர்கள் உங்கள் கூட இருந்தால் மகிழ்ச்சி. ஒரு பிரச்சனைக்கு சொல்யூஷன் கிடைக்கணுமா அவங்களை தேடி வரணும். ஆனால் ஐடியாக்கள் நீங்கள் சொன்னால் எடுபடாது. பார்த்துங்களா? அதனால் அவங்க சொல்கிற ஐடியா மட்டும் கேட்டுங்க. ஆனால் வீட்டில் காபி டீ சாப்பிட்டு உங்கள் வீட்டில் டிஸ்கஷன் வச்சுக்கலாம். ரைட்டுங்களா? அவ்வளோதான். அதனால் சந்தோஷப்படக்கூடிய காலகட்டம் இருக்குதுங்க. சில சமயம் அன்அக்கேஷனலாக சில நண்பர்கள் உங்களுக்கு ஒரு ஐடியா கொடுப்பாங்க. அந்த ஐடியா உங்களையே ஒரு நல்ல வழிபடுத்தக்கூடிய, ஒரு நல்ல வழி நடத்தக்கூடிய ஒரு ஐடியாவாக இருக்கும். அந்த ஐடியாவை என்னென்னு கேட்டு பாருங்கள். பணவரவு கொஞ்சம் ஏற்ற இறக்கமாக தான் இருக்கும். கொடுக்கல் வாங்கல் கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும். கடன் வருமானம் கொஞ்சம் சிரமமாக தான் இருக்குது. இதெல்லாம் சிரமங்கள் இருக்குதுங்க. ஏன்னா எல்லாமே பாசிட்டிவ் கிடையாது, கொஞ்சம் நெகட்டிவ் இருக்குதுன்னு வச்சுங்களேன். சுப செலவுகள், நீங்கள் எதிர்பார்க்காத செலவுகள், சுப செலவு. திடீர்னு பையன் பிள்ளைக்கு அப்பா ட்ரெஸ் எடுக்கணும், ஒரு 1000 ரூபா கூட அப்படி வாங்கிட்டு போவாங்க. அப்பா ஒரு ரிங்கு வாங்கணும், பணம் கூட அப்படின்னு சும்மா ஏதாவது வாங்கிட்டு போவாங்க. அதனால் சுப செலவுகள் உங்களை கொஞ்சம் திக்குமுக்காட வைக்கும். இருந்தாலும் சுப செலவுகளை பண்ணிங்கன்னா சந்தோஷமாக இருக்கலாம்னு வச்சுங்களேன். எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு ஏதோ ஒரு சப்போர்ட், கடவுள் மூலிமா ஏதோ ஒரு சப்போர்ட் உங்களுக்கு இன்னைக்கு கிடைக்க போகுது. மொத்தத்தில் புதிய அத்தியாயம், புதிய தாட்ஸு, புதிய திங்கிங் எல்லாமே தொடங்கக்கூடிய நாளாக இன்னைக்கு முடிய போகுது. சாயந்தரத்துக்கு மேலே இதெல்லாம் நடக்க போகுது உங்களுக்கு. நீங்கள் கவலைப்படாதீங்க. ஞாயிற்றுக்கிழமையே ரிஷபராசிக்காரங்க மத்தியானத்துக்கு மேலே என்ஜாயே பண்ணலாம்னு வச்சுக்கலாம். போயிட்டு விட்டுங்களா? மிதுன ராசி நேயர்களே, சந்திரபலன் டவுனாக இருக்குது அப்படின்னு காலையிலே சோம்பி
ஐயோ என்ன பண்ணுறது அப்படின்னு பொசுக்குன்னு போயிடாதீங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. உங்கள் குடும்ப உறுப்பினர் இருக்காங்களே, அவங்களோட அப்பா அம்மா ஆகட்டும், மனைவி ஆகட்டும், இல்லை உற்றார் உறவினர்கள், உங்கள் குடும்ப உறுப்பினர்கள், க்ளோஸ்டு சர்க்கிள், உங்கள் சிஸ்டர்ஸ் பிரதர்ஸ் எல்லாத்தோடையும் ஒரு நல்ல உறவை மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு மைண்ட் செட் வச்சுக்கோங்க. எல்லாத்துக்கிட்டையும் எரிஞ்சு ஒழுகாதீங்க, உணர்ச்சி வசப்பட்டு பேசாதீங்க. அவங்க சொன்ன கருத்துக்களை அது சின்னவனாக இருந்தாலும் சரி, பெரியவனாக இருந்தாலும் சரி, அக்கா தங்கச்சி யாராக இருந்தாலும் சரி, காது கொடுத்து கேளுங்க. அது நல்லதோ கெட்டதோ, அவங்க சொல்கிற ஐடியாக்கள் பழிக்குதோ பழிக்கலையோ அது வேறு. உட்காந்து குடும்ப உறுப்பினர்களோட டைமை ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா இன்றைய நாள் மகிழ்ச்சிகரமாக உங்களுக்கு மட்டும் இல்லை, உங்கள் குடும்பத்துக்கே அமோகமாக இருக்க போதுங்க. சில இடையூறுகள் யாராவது வந்து சொல்லுவாங்க, உங்கள் அக்கா அப்படி பண்ணிச்சு, தங்கச்சி இப்படி பண்ணிச்சு, உங்கள் மனைவி இப்படி பண்ணா, உங்கள் அப்பா அம்மா இப்படி பண்ணாங்கன்னு இடையூறுகள் யாராவது சொல்லுவாங்க, தேர்ட் பார்ட்டிஸ். அந்த தேர்ட் பார்ட்டிஸினுடைய விஷயங்களை நீங்கள் காது கொடுத்து கேட்காதீங்க. காது கொடுத்து கேட்டு அதை உண்மையை நம்பி வீட்டில் கேட்டால் வீட்டில் காலையிலேயே ஒரு மனஸ்தாபங்கள், சின்ன பிரச்சனைகள் வரக்கூடிய காலகட்டம் இருக்குது. சந்திரபலம் டவுனாக இருக்குங்காட்டி தான் இதில் நடக்குமா அப்படின்னா வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் தேவையில்லாத கொஞ்சம் மனக்குழப்பத்துக்கு நீங்கள் ஆளாகி டென்ஷன் ஆகி அவங்களே டென்ஷன் பண்ணி இருக்காதுங்க, கூலாக இருங்க இன்றைக்கி. ஓகேங்களா? அதே போல் இன்றைக்கி தேவையில்லாத பயணங்கள் வாய்ப்பு வருதுங்க. தேவையில்லாத பயணங்களை நீங்கள் தவிர்த்துட்டு வர்றது ரொம்ப கொஞ்சம் நல்லதாக இருக்குன்னு வச்சுங்களேன். ரொம்ப உங்கள் வேலையை பற்றி, வேலையில் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டே இல்லையே, வருமானம் இல்லையே, இப்படியே போயிட்டு தான் என்ன தான் பண்ணுறது அப்படின்னு அந்த வேலையை பற்றி ஒரு கவலை வந்துங்க தன்னை போல் மனசுக்குள்ளே வந்து ஆட்டுவிக்கும். அதெல்லாம் நீங்கள் இன்றைக்கி கவலைப்படாது. ஞாயிற்றுக்கிழமைப்பா காலையில் எதையும் போட்டுக்க மாட்டேன், இன்றைக்கி லீவ் அப்படின்னு எதை பற்றியும் கவலைப்படாமல் ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் உண்டு, உங்கள் குடும்பம் உண்டு, உங்கள் பர்சனல் ஒர்க் உண்டு, பர்சனல் என்ஜாய்மெண்ட் உண்டுன்னு இருந்துட்டிங்கன்னா எந்த பிரச்சனையும் வரப்போகிறது இல்லைங்க. அரசியல் விவாதங்கள் தன்னை போல் ஒரு அரட்டையில் தான் உங்களுக்கு ஜாலி. அரசியல் விவாதத்தை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவீங்க, ஆனால் அதெல்லாம் ரொம்ப க்ளோஸ் சர்க்கிள் மட்டும் பண்ணுங்கள். தேர்ட் பார்ட்டிகிட்ட போய் எல்லாம் பண்ணிங்கன்னா அதுவும் சிக்கலாகி போயிடும். எல்லாமே சிக்கல் இருக்குது அப்படின்னா பேசாமல் வீட்டில் சாப்பிட்டு தூங்கிருங்க, இன்றைக்கி பிரச்சனையே இல்லைங்க. அமைதியாக இருந்துட்டிங்கன்னா இந்த நாள் அமோகமாக இருக்குங்க. மிதுன ராசி நேயர்களே, கவலைப்பட வேண்டியதில்லை. முதல்ல நெருங்கிய உறவுகளுக்கிட்ட நீங்கள் ஓவராக பேசினா, ஏதாவது விஷயத்த சொன்னால் கெட்டு போகக்கூடிய காலகட்டம் இருக்கங்காட்டி கீப் குவைட். யாருக்கும் எதற்கும் ஞாயிற்றுக்கிழமை லீவு பாமாப்பில் ஜாமீன் கையெழுத்து போடுற அப்படின்னு கையெழுத்து போடுறது, கேரண்டி கொடுக்குறது, வாரண்டி கொடுக்குறது, இந்த ஐட்டம்லாம் கொடுக்காதீங்க. முதல் சொன்ன மாதிரி கேரண்டி வாரண்டி நமக்காரும் கொடுக்குறது இல்லை. நம்மளை கடவுள் அந்த விஷயத்தில் நமக்கு சப்போர்ட்டில் இருக்க மாட்டாருங்க. கொஞ்சம் புது முதலீடு செய்யணும், ஒரு ஷேர் மார்க்கெட்டில் போடணும் அப்படின்னு நாளைக்கு தான் போடுவீங்க. அதை பற்றி ஒரு ஐடியா வரும், பல பேர் ஐடியா சொல்லுவாங்க. இன்றைக்கி அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணாதீங்க. இன்றைக்கி செய்யக்கூடிய காரியங்கள், செய்யக்கூடிய புதிய முயற்சிகள் எல்லாம் ஜெயிக்குமான வாய்ப்பு ரொம்ப கம்மியாக இருக்குது. அதனால் புதிய முதலீடு செய்கிறத பற்றி பேசுகிறத பற்றி ரொம்ப கவனமாக யோசனை பண்ணி செய்யுங்க. வேற ஒன்றும் இல்லைங்க. மொத்தத்தில் ரொம்ப கவனமாக உன்னிப்பாக கவனிக்கக்கூடிய ஒரு அருமையான நாளாக உங்களுக்கு வரங்காட்டி ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் தான் மிதுன ராசிக்காரங்க நேரம் இருக்கிறீங்க. பேசாமல் சாப்பிட்டு வீட்டில் ரெஸ்ட் எடுங்க சார், அவ்வளோதான் சார். சரிங்களா? போயிட்டு விட்டுங்களா? கடகராசி நேயர்களே, சந்திரபலன் உங்களுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குன்னு முதலே பார்த்துருப்பீங்க. டபுள் ஸ்ட்ராங்காக இருக்குதுங்க. இருந்தாலும் உங்களுடைய வாதங்கள் விவாதங்களாக இருந்தாலும் சொல்லுவாங்க, தர்க்கம் பண்ணுறானப்பா, தர்க்கம் முடிச்ச ஆளுப்பா அப்படிவாங்களே. அந்த தர்க்கம் பண்ணக்கூடிய நேரம் காலம் இன்னைக்கு அமைங்காட்டி உங்கள் தர்க்கம் பண்ணக்கூடிய திறன் மேம்பாடு ரொம்ப அடையும். அதனால் பலன் கிடைக்குமானா பலன் கிடைக்கும். ஆனால் அது அறிவாளியை மட்டும் தான் புரிஞ்சுக்குவாங்க. கொஞ்சம் உங்களை புரிஞ்சுக்க முடியாத, நீங்கள் சொல்லக்கூடிய அந்த ஐடியாவை தெரிஞ்சுக்க முடியாதவங்கள இன்னும் முட்டாள் மாதிரி பேசுகிறேன் அப்படின்னு நெகட்டிவாக சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் சொல்கிறத புத்திக்குரிமை உள்ள மனிதர்கள் தெளிவாக புரிஞ்சுக்குவாங்க. ரைட்டுங்களா? அதனால் நீங்கள் எல்லாரும் உங்களை பற்றி புரிஞ்சுக்கணும் அப்படின்னு தயவுசெய்து என்ன வேண்டாம். உங்களுடைய தர்க்கத்திறன் அதிகரித்தாலும் எல்லோரும் உங்களை அக்செப்ட் பண்ணுவாங்கிற ஒரு கான்செப்டை மறந்துட்டு புரிஞ்சவங்களுக்கு புரியட்டும், புரியாதவங்க என்ன பண்ணிட்டு போகிறாங்க, அதுங்க லக்க உங்களுக்கு அவ்வளோதான் அப்படின்னு நினச்சி போயிட்டீங்கன்னா இந்த உங்களுடைய திறமை, உங்களுடைய டேலண்டினுடைய வெளிப்பாடு அட்டகாசமாக அமைய போதுங்க. மொத்தத்தில் ரொம்ப அறிவாளிகள் சாகவாசம் தான் உங்கள் நட்போட்டத்தில் அதிகமாக இருக்க போகுது. அப்போ தர்க்க மேம்பாடு என்ன, அதுதான் அறிவாளியுடைய சர்க்கிள் தான் அதிகமாக இருக்குது. முட்டாளெல்லாம் தள்ளி போயிடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு சொல்கிறதே புரியாது. அப்புறம் எப்படி இருக்க போகிறாங்க? கொல்லப்பட வேண்டியது இல்லைங்க. மற்ற வெளியூருக்கு சின்ன பயணங்கள் வரக்கூடிய காலகட்டம் இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமையும் இருக்குது. மதியானத்துக்கு மேலே திடீர்னு கூப்பிட்டு மாப்பிள்ள 2 மணிக்கு மேலே கிளம்பி வா அப்படிம்பாங்க. வீண் அழைச்சான்னு நினச்சிங்கன்னா பாதி பெனிஃபிட் பாதி நஷ்டம் அப்படித்தான் இருக்குது. 50-50. போனீங்கன்னா போன காரியம் நடக்குமா, உங்களுக்கு நடக்கிறது இல்லையோ கூட்டிகிட்டு போகிறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கும் அந்த காரியம் பலிதம் உண்டாகக்கூடிய காலகட்டம் இருக்குது. ஆனால் உங்கள் காரியமாக நீங்கள் போனீங்கன்னா 50-50% தான் இருக்குதுங்க. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போயிட்டு வாங்க. நட்டமில்லை லாபமில்லைன்னு வச்சுங்களேன். ஆனால் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணலாம், போயிட்டு வாங்க. நெருங்கிய நண்பர்கள் யாராவது வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. வாமாப்பிள்ள நான் உன்னை கூட்டிகிட்டு போகிற காரில் கூட்டிகிட்டு போகிறவா அப்படின்னு வீட்டிலேருந்து உங்களை கூட்டிகிட்டு போவாங்க. அதுக்கெல்லாம் நீங்கள் பயணத்துக்கு போகிறதுல எந்த தடையும் இல்லைங்க, போயிட்டு வாங்க. நீங்கள் ரொம்ப ரிஸ்க்கான நாளை எடுத்து இன்றைக்கி தான் பண்ணணும் அப்படின்னு நினைக்காதீங்க. ஜாலியாக இருக்கணும், ரிலாக்ஸாக இருக்கணும் அப்படிங்கிறது. ரொம்ப வேலை வாய்ப்பை இன்றைக்கி கொஞ்சம் ரெஸ்ட் இல்லாமல் தலை தூக்கி வைக்கணும், வியாபாரத்தை பெருக்கணும், பண வரவு அதிகம் பண்ணணும்னு ரொம்ப திங்க் பண்ணாதீங்க. வேலை வாய்ப்பானாலும் சரி, அல்லது பொருளாதாரத்தின் மேம்பாடானாலும் சரி, புதிய ஒரு திட்டம் தொடங்குறதா இருந்தாலும் சரி, ஒரு தொழில் அல்லது ஒரு வியாபாரத்துக்கு போனாலும் சரி, எல்லாமே ஒரு ஆவரேஜான நாள், பெரிய இல்லாமல் எதிர்பார்க்க வேண்டாம். ரிலாக்ஸாக இருந்தால் போதும் அப்படின்னு மைண்ட் செட்டுக்கு வந்துட்டிங்கன்னா சந்திரபலன் ஸ்ட்ராங்காக இருந்தாலும் கரெக்டாக ஒரு நிம்மதியாக ஒரு வாழ்க்கையை கழிக்க முடியுங்க. கவலைப்படாதீங்க. அந்த நாள் நீங்கள் அப்படி நினைக்கிற நாள்
ரொம்ப ரொம்ப ஒரு அருமையான நாளாக மாற்றணும்னா கொஞ்சம் வாய்த்துளுக்கு பேச்சு, கொஞ்சம் உணர்ச்சிபூர்வமான பேச்சு, கேரண்டி அது மாதிரி எதுவும் இல்லாமல் கேஷுவலாக இன்றைக்கி நாள் நல்ல நாள் போதும் அப்படின்னு நினச்சிட்டிங்கன்னா நிஜமாலுமே நீங்கள் நல்ல நாள் தரணும். கவலைப்பட வேண்டாங்க. சில ஒப்பந்தங்கள் எதாவது பண்ணணும், புதிய ஒப்பந்தங்கள். அடுத்த வாரம் ஒரு பொருள் வாங்கணும், அதுக்கு ஒரு அக்ரிமெண்ட் வேணும் அப்படின்னு அதெல்லாம் சைன் பண்ணலாங்க. ரைட்டுங்களா? புதிய முதலீடு மட்டும் இன்றைக்கி பண்ண வேண்டாம். ஆனால் புதிய முதலீடுக்கு உண்டான முயற்சியை நீங்கள் எடுக்கிறதுல தப்பே வரப்போகிறது இல்லைங்க. ஒரு மத்தியானம் 2:30 மணிக்கு மேலே சாப்பாட்டுக்கு அப்புறம் ஆஃப்டர் லஞ்ச் சாதுரியமாக பேசக்கூடிய திறமை எங்கேருந்தே வரும் தெரியாது, டக்குன்னு வந்துடுங்க. இவன்ன காலையில் வேறு ஐடியா சொன்னால் இப்போ வேறு ஐடியா சொல்கிறேன் அப்படின்னு அவங்களே நம்பாமல் நம்புவாங்க. அப்பேற்பட்ட ஒரு கனிவாக பேசி காரியம் சாதிக்கக்கூடிய அனுகூலமான ஒரு ஆளாக அட்டகாசமாக மாறிடுவீங்க, உங்களுக்கே தெரியாது. உறவினர்கள் நண்பர்களுடன் ரொம்ப ரொம்ப ஜாலியாக பேசி மத்தியானத்துக்கு மேலே அந்த டைம் நீங்கள் இருந்தாலும் அந்த இடம் கலகலன்னு இருக்குதுப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காலகட்டமாக நீங்கள் மாற்றிடுவீங்க. முதல்ல ஏதாவது ஒரு வழக்கு போட்டிருக்கிறீங்க அப்படின்னா அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணால் வக்கீல்கிட்ட போய் டிஸ்கஸ் பண்ணுங்கள். ஒரு சாதகமான நிலைமை தான் அவர் பதில் சொல்லுவார். சில விஷயங்கள், சில புதிய யுக்திகள் எல்லாம் உங்களுக்கு யாராவது ஒரு நல்ல நண்பரோ யாராவது ஒரு புதிய குடும்ப உறுப்பினர்களை வந்து உங்களுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய காலகட்டம் இருக்குதுங்க. மொத்தத்தில் ஒரு தொட்டது தொடங்குமான அருமையாக தொடங்கும். மத்தியானத்துக்கு மேலே அமோகமாக இருக்குதுங்க. கடகராசினியர்களே கவலைப்படாமல் இந்த நாளை என்ஜாய் பண்ணுங்கள். போயிட்டு விட்டுங்களா? சிம்மராசினியர்களே இன்றைக்கி வழக்கம் போல் காலையில் ஞாயிற்றுக்கிழமை ரெஸ்ட் அப்படி இருந்தால் கூட உங்களை விடாது. யாரோ ஒருத்தர் மாப்பிள்ள நம்ம அந்த பிரச்சனையை பேசி முடிச்சுக்கலாம் அப்படின்னு ஏதோ ஒரு பழைய பிரச்சனைக்கு யாரோ 2 பேர் வருவாங்க. ஒன்று வீட்டில் மீட் பண்ணுவீங்க, இல்லை அவங்க வீட்டுக்கு நீங்கள் போவீங்க. எப்படி போனாலும் அந்த சொத்து சம்மந்தமாக ஒரு பழைய ஒரு அசெட் விஷயமா நீங்கள் டிஸ்கஸ் பண்ணக்கூடிய ஒரு காலகட்டம் தெரியுங்காட்டி அந்த விஷயங்கள் உங்களுக்கு போனால் ஒரு சாதகமாக முடியக்கூடிய காலகட்டமாக தான் இருக்குது. நீங்கள் தைரியமாக போகலாம். ஆனால் அலைச்சல் இருக்குது. அலைச்சலுக்கு உண்டான பயன் மத்தியானத்துக்கு மேலே கண்டிப்பாக இருக்குது. நீங்கள் கவலைப்படாமல் அலைச்சலாக இருந்தாலும் போயிட்டு வாங்க. மொத்தத்தில் சாப்பாட்டில் ரொம்ப ஒரு அக்கறை எடுத்துக்கங்க. தேவையில்லாத ஃபுட்டை கண்ட ஃபுட்டை சாப்பிடாதீங்க. உங்களுக்கு உடம்புக்கு என்ன தேவையோ ஆக்கப்பூர்வமான ஊக்கப்பூர்வமான ஃபுட்டாக சாப்பிட்டீங்கன்னா உடம்பு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். இல்லைன்னா உடம்புல சின்ன சின்ன இஷ்யூஸ், அஜீரண கோளாறுலேருந்து கை கால் வலி, வயிற்று வலி, இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள் வருங்க. கொஞ்சம் நல்ல ஃபுட்டு ஹெல்த்தி ஃபுட்டாக சாப்பிட்டிங்கன்னா அந்த பிரச்சனையிலேருந்து ஈஸியாக தப்பிச்சுக்கலாம். வேறு ஒன்றும் பெரிய இதில் மாயமந்திரம்லாம் ஒன்றும் இல்லைன்னு வச்சுக்கலாம். உண்மை அதானுங்க. அதே போல் நீங்கள் சில இந்த குளிர் காலத்தில் சளி பிடிக்கிறது, தலைவலி இருக்கிறதெல்லாம் சாதாரண வரும். அதெல்லாம் வந்து இதனால தான் வருதுன்னு நினைக்க வேண்டாம். அதெல்லாம் வந்து ரொம்ப அலைச்சல் அதிகமாக இருக்குங்காட்டி அது நோயின்னு சொல்ல முடியாது. சின்ன இடர்பாடுகள் வரும். அதுக்குண்டான ட்ரீட்மெண்ட் எடுத்திங்கன்னா டக்குன்னு வந்துட்டு போயிடும்னு வச்சுங்களேன். எப்படி பார்த்தாலும் சந்திரபலன் டவுனாக இருக்குங்காட்டி உங்கள் வீண் விவாதங்கள், உங்களுக்கு சொத்து பிரச்சனை இருந்தால் கூட உங்கள் பேசுறதுக்கு முன்னாடி அவங்க என்ன பேசுகிறாங்கன்னு எல்லாம் வாங்கி இன்புட்டாக வாங்கிக்கிங்க. ஃபைனலாக ஒரு அவுட்புட்டை சொல்லுங்கள். இடையில குறுக்க பேசி அந்த விவாதத்தை வீண் விவாதமாக்கி வீண் சண்டையில் கொண்டு போய் விடக்கூடிய காலகட்டம் கொஞ்சம் அப்படி சுற்றிக்கிட்டே இருக்குதுங்க. இருந்தாலும் இந்த சாதகமாக தான் இருக்குது. ஆனால் சாதகமாக வர்றதுக்கு பல பாதகமான சூழ்நிலையை கடந்து போக வேண்டிய சூழ்நிலை இருக்குங்காட்டி தான் இவ்வளோ தூரம் சொல்ல வேண்டியது இருக்குதுங்க. வார்த்தைகள் இருக்குல்ல, வெளிப்பாடு, வார்த்தைகள் எப்படி பேசணும், யார்கிட்ட எப்படி சொல்லணும் அப்படிங்கிற ஒரு கட்டுப்பாடாக நீங்கள் வச்சிட்டிங்கன்னா இந்த சந்திரபலன் கம்மியாக இருக்குங்காட்டி தான் அந்த கட்டுப்பாடு வேணும்னு சொல்கிறோம். கட்டுப்பாடாக இருந்தீங்கன்னா உங்கள் பேச்சும் அந்த சபையில் எடுபடும் சிம்மராசினியர்களே கவலைப்பட வேண்டியது இல்லைங்க. திருமண வாழ்க்கைன்னு சொல்லக்கூடிய குடும்ப வாழ்க்கை இன்றைக்கி அமோகமாக இருக்கும். அதில் எந்த மாற்று கருத்து இல்லைங்க. பெற்றோர்களை பொறுத்தவரை உடல்நிலை ஸ்ட்ராங்காக இருக்கும். பொருளாதாரம் ஓஹோன்னு இல்லாட்டியும் கொஞ்சம் ஓகே அப்படிங்கிற கண்டிஷனாக இருக்குதுங்க. சொத்து பிரச்சனையை பேசணும், அந்த பிரச்சனையை பேசணும், பழைய பிரச்சனை பேசணும், அங்கே எங்கே வேணும் அழகழிப்பாங்க. இங்கே வா அங்கே வா அப்படின்னு அலைச்சல் இருக்குதுன்னு சொன்னார்ல. அலைச்சல் இல்லாத நாளும் கிடையாது. இன்றைக்கி ஓவர் கொஞ்சம் அலைச்சல், ரெஸ்ட் எடுக்கலாம் வந்திருப்பீங்க, இருக்கவே முடியாது. அலைச்சல் இருக்குதான் செய்யுங்க. இருந்தாலும் ஈவினிங் உங்களுக்கு சொன்ன மாதிரி சாதகம் 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 அப்படின்னு ஒரு நல்ல செய்தியோடு தான் வீட்டுக்கு திரும்பி வருவீங்க. மன மகிழ்ச்சி அதனால் ரெட்டிப்பாகும். பணம் இன்னைக்கு வராது, ஆனால் அந்த முயற்சி சாதகமாக முடிஞ்சது அப்படின்னு சந்தோஷப்பட்டு அப்படிப்பட்ட மகிழ்ச்சி ஒன்று கிடைக்க போகுதுங்க. நீங்கள் கவலைப்படாமல் இருங்க. எந்த ஒரு வேலை சின்ன வேலையாக இருந்தால் கூட நீங்கள் அலைச்சல் அதிகமாக இருக்கே முருகா அப்படின்னு அலைச்சல் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய நாளுங்க. அதனால் வீட்டில் இருந்தால் கூட சும்மா இருக்க முடியாது. ஏதோ ஒரு வேலை வருதுங்க. தர்ம சங்கடமான சூழ்நிலை கூட வருங்க. தர்ம சங்கடமான சூழ்நிலை அவ்வப்போது வந்தால் கூட அதில் சிக்கி மனசு ஐயோ மாட்டிக்கிட்டுமேன்னு ஃபீல் பண்ணும். அந்த பதறிக்கையில் இருந்தால் கூட நீங்கள் வாய் வார்த்தையை கண்ட்ரோலாக வச்சுக்கிட்டிங்கன்னா சாதகம் உங்களுக்கு ஓப்பனாக நினச்சிங்க. எது பண்ணாலும் சரி அமைதியாக இருந்தால் கூட சாதகமான பலன் கிடைக்க போகுது அப்படின்னு நினச்சிட்டிங்கன்னா உண்மையாலுமே ஒரு பாசிட்டிவ் பாயிண்டாக ஈவினிங் நல்ல செய்தி அவனுக்கு கிடைக்க போகுதுங்க. முதல்ல ஈகோ பிரச்சனை உங்களுக்கு தலதூக்கு. நம்ம வாய் கம்முட்டு இருக்காது. 10 பேர் பேசுகிறப்ப எப்படி நம்ம கம்முட்டு இருக்கிறது? நமக்கு ஒன்றும் தெரியாதா? நமக்கு இருக்கிற உலகத்தில் ஆறு இருக்குது அப்படின்னு சிம்மராசி துள்ளி குதிக்கும். அப்படிலாம் ஈகோ பிரச்சனையை கண்ட்ரோல் பண்ணி வச்சுட்டிங்கன்னா தான் அந்த பிரச்சனையை வந்து முடிக்க முடியும். ஈகோ பிரச்சனை டக்குன்னு வார்த்தை விட்டுட்டிங்கன்னா வீண் விவாதங்கள் போய் தேவையில்லாமல் சிக்கல் வந்து மனச்சங்கடங்கள் வந்துடும். எப்படி மனச்சங்கடம் வந்தாலும் சாயந்தரம் சந்தோஷமாக தான் இருப்போம் அப்படின்னு நினச்சா பகைவர், அதாவது நல்ல நண்பர்கள் கூட பகைவர் ஆகக்கூடிய காலகட்டம் இருக்குங்காட்டி தான் கொஞ்சம் கண்ட்ரோலாக இருக்க சொல்கிறேன். அப்படி ஈகோவை ஒதுக்கி நீங்கள் விழிப்புணர்வுடன் பேசுனீங்கன்னா இன்னைக்கு சாதகமான நாள் தானுங்க இன்னைக்கு. அதை உறுதியாக சொல்ல முடியும்னு வச்சுங்களேன். இருந்தாலும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணி பேசுங்க. அவ்வளோதாங்க. போய்ட்டுங்களா? கன்னிராசி நேயர்களே, இன்றைக்கி சந்திரபலன் உங்களுக்கு டபுள் ஸ்ட்ராங்காக இருக்குது. நீங்கள் கவலைப்பட வேண்டியது இல்லைங்க. ரொம்ப ஆடம்பரம்,
ரைட்டா? ஜாலியாக இருக்கணும்ப்பா, செலவு பண்ணணும்ப்பா, சந்தோஷமாக இருக்கணும்ப்பா, ஜிகு ஜிகுன்னு சட்டை போடணும்ப்பா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆடம்பரமான அன்எக்ஸ்பெக்டட் ஆடம்பர செலவெல்லாம் பண்ணக்கூடிய காலகட்டம் நல்லாவே தெரியுதுங்க. பார்த்து கொஞ்சம் செலவு பண்ணுங்க. உங்களுக்கு மட்டும் இல்லை, நீங்கள் மனைவிக்கு, அப்பா அம்மாவுக்கு, சகோதர சகோதரிகளை செலவு பண்ணணும், வேணுங்கிறத வாங்கி தரணும், சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு மற்றவங்கள சந்தோஷப்படுத்தி உங்களை நீங்களே சந்தோஷப்படுத்தி அதுக்கு என்னென்ன வேணுமோ பணம் செலவானாலும் பரவாயில்ல, விரை செலவானாலும் பரவாயில்ல அப்படின்னு செலவு பண்ணக்கூடிய காலகட்டம் இருக்குதுங்க. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்குங்க. முதல்ல வேலைக்கு போகிறீங்களே அவங்க வந்துங்க இன்றைக்கி ரெஸ்ட்டுன்னு நினச்சா கூட, ஆனால் எக்ஸ்ட்ரா போனால் ஓட்டி கிடைக்குமே அப்படின்னு போகணும், பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னு ஆசைகள் இருக்கும். காலையில் போய் பணம் சம்பாதிச்சு வந்து சாயந்தரம் ஜாலியாக செலவு பண்ணணும், வீட்டில் வேணுங்களை வாங்கி தரணும் அப்படின்னு எண்ணங்கள் நல்ல எண்ணம் தான். ஆனால் அந்த அலைச்சலை கட்டுப்படுத்திட்டு செலவையும் மட்டுப்படுத்திட்டீங்கன்னா இன்றைய நாள் கொஞ்சம் வீட்டோட ஜாலியாக இருந்து பொழுதுபோக்குனீங்கன்னா அருமையாக இருக்குது. ஆனால் அப்படி இருக்க முடியாது. காலையில் வேலைக்கு போய்ட்டு, வியாபாரத்துக்கு போய்ட்டு, தொழிலுக்கு போய்ட்டு, மத்தியானம் வந்து கொஞ்சம் ஏர்ன் பண்ணிட்டு வந்துட்டு குடும்பத்துக்கிட்டே கூட்டிகிட்டு போய் காலையில் சாயந்தரம் ஒரு பார்க்கோ, கோயிலோ, ஒரு பீச்சோ போய் செலவு பண்ணணும் அப்படின்னு நினப்பு வரும். நினப்பு பண்ணுங்கள். இன்றைக்கி சம்பாரிச்சு செலவு பண்ணுங்க. கடன் வாங்கி செலவு பண்ணக்கூடிய காலகட்டம் தெரியுது. ஆனால் அப்படி பண்ணாதீங்க. என்ன வருமானம் வருதோ அதுக்குண்டான செலவு பண்ணிட்டீங்கன்னா இன்ற நாள் உங்களுக்கு சந்திரபலன் ஸ்ட்ராங்கோட மனமகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு அருமையான நாளத்தான் இருக்குதுங்க. வியாபாரத்தில், தொழிலில் புதிய புதிய சோதனைகள் வரும், கடந்து தான் போகணும். வேலையில் ட்ராஜடி இருக்கும், ரைட்டுங்களா? வீட்டில் இருந்தால் ஒர்க் பண்ணணும், நாளைக்கு ஒர்க் பண்ணால் கூட போதும், ஆனால் இன்றைக்கி ஒர்க் பண்ணி முடிக்கணும்னு சொல்லி கம்பல் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ட்ராஜடிஸான ஒரு சூழ்நிலை இருக்குதுங்க. இருந்தாலும் அதிலையும் வெற்றி வரக்கூடிய காலகட்டம் இருக்குதுங்க. சோதனைகள் பல வந்தாலும் அதை கடந்து ஒரு சந்தோஷமான மனநிலைக்கு இன்றைக்கி ஈவினிங்குள்ளே உங்களுக்கு அருமையாக கிடைக்க போதுங்க. கன்னிராசினியர்களே கவலைப்பட வேண்டியது இல்லைங்க. கிடைத்த வாய்ப்பு இருக்குல்ல, எந்த ஒரு புதிய வாய்ப்பு கிடைச்சா கூட அதை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க, அதை யூஸ் பண்ணிக்கங்க. ஏதோ ஒரு வகையில் அது பயனுள்ளதாக தான் அமைய போகுது. மொத்தத்தில் குடும்ப தேவைகள் ஏதாவது இருந்தால் நீங்கள் கேர்லெஸ்ஸாக இருக்கணும், காலையில் தோணும், ஏதாவது சொல்லுங்கள், சாயந்தரம் பேசிக்கலாம். இன்னைக்கு காலையிலேருந்து மத்தியானம் வரைக்கும் என்னோடய ஒர்க் கொஞ்சம் இருக்குது, கொஞ்சம் நிதி நிலைமை பத்தாமல் இருக்குது, கடவுள் அருள்னா நிதி நிலைமை சாயந்தரம் கிடைக்கும், அதுக்கப்புறம் பேசிக்கலான்னு அந்த பிரச்சனையை இன்னைக்கு காலையில் வரைக்கும் பேசாதீங்க. மத்தியானத்துக்கு மேலே சாப்பிட்டதுக்கப்புறம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு பேசுனீங்கன்னா சாயந்தரம் கொஞ்சம் அளவுலாவி மகிழ்ச்சியாக தரக்கூடிய ஒரு அருமையான நாளத்தை கன்னிராசி நேயர்களுக்கு இருக்குதுங்க. கொஞ்சம் மன மகிழ்ச்சியோடு இருந்தால் கூட வண்டி வாகனத்தில் போகிறப்போ ஒய்ஃபை கூட்டிகிட்டு போகிறீங்க, அப்பா அம்மா கூட்டிகிட்டு போகிறீங்க, காராக இருந்தாலும் பைக்காக இருந்தாலும் கொஞ்சம் கூடுதல் கவனமாக போகிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. சிலருக்கு சின்ன சின்ன இஷ்யூஸ், வயிற்று வலி, கைகால், இந்த மாதிரி சின்ன சின்ன இந்த ரத்தம் சம்மந்தப்பட்ட சில நோய்கள் வரக்கூடிய இது இருக்குங்க. பிபி இருந்தால் கொஞ்சம் தரவை செக் பண்ணிக்கங்க. மற்றபடி கணவன் மனைவிக்குள்ளே எந்த ஒரு தப்பு கிடையாதுங்க. அந்யோன்யம் அதிகரிக்கக்கூடிய, அதுவும் சாயந்தரம் ரொம்ப அந்யோன்யம் அதிகரிக்கக்கூடிய காலகட்டம் இருக்குதுங்க. சுப செய்திகளை பற்றி ஏதாவது தகவல் வரும்னா வரும். அது எந்த அளவுக்கு உபயோகமாக இருக்குன்னா இன்றைக்கி பெரிய உபயோகம் இருக்காது, ஆனால் செய்திகள் வரும். இது நடக்குமா நடக்காதா அப்படிங்கிறது இன்றைக்கி கொஞ்சம் கரெக்டான முடிவை சொல்ல முடியாத காலகட்டத்தில் இருக்குன்னு வச்சுங்களேன். புதிய நட்பு, புதிய நண்பிகள் வட்டாரத்தினால மனமகிழ்ச்சி அடையக்கூடிய ஒரு காலகட்டம் இருக்குதுங்க. வராது, இந்த பணமே வராது, உனக்கு கொடுத்தேன் அப்படின்னு நினைக்கக்கூடிய பணம், மாப்பிள்ளை என்ன ஒரு வாரம் கொடுத்துறேன்டா கோச்சுக்காரான அந்த பணம் வரக்கூடிய காலகட்டம் இருக்குதுங்க. நம்பலாம், அந்தளவுக்கு ஒரு சுப செய்தி, ஒரு நல்ல செய்தி உங்களுக்கு வரும். பணம் வராது, அதை பற்றி ஒரு செய்தி வரும். அதனால் மகிழ்ச்சி அடையக்கூடிய காலகட்டம் இருக்குதுங்க. உங்கள் வெளிவட்டார பழக்க வழக்கத்தில் ஒரு புதிய அனுபவம், நியூ எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடச்சி அதனால் பயன்பெறக்கூடிய ஒரு நல்ல காலமும் தெரியுதுங்க. உழைப்புக்கேற்ற அங்கீகாரம் இன்னைக்கு இருக்கங்காட்டி சுறுசுறுப்பாக எந்திரிங்க. சுறுசுறுப்பாக உங்கள் வேலையை நோக்கி போனீங்கன்னா இன்னைக்கு சாயந்தரம் அருமையான மகிழ்ச்சியாக கொண்டாடக்கூடிய ஒரு நாளாக தான் கன்னிராசி நேயர்களுக்கு அமைஞ்சிருக்குதுங்க. சந்தோஷமாக இருங்க, போயிட்டு வரேங்க. துலாம் ராசி நண்பர்களே, இன்றைக்கி நிதி நிலைமை காசே பத்தில், ஞாயிற்றுக்கிழமை ஏகப்பட்ட செலவு இருக்குதே, மட்டன் எடுக்கணும், சிக்கன் எடுக்கணும், சைவத்தில் அங்கே ஓணும், ஹோட்டலுக்கு கூட்டு போகணும், பல இது குடும்பத்தை காப்பாற்றணும் அப்படின்னு பல பிரச்சனைகள் வந்து மனசு அழகவே வைக்கும். ஞாயிற்றுக்கிழமை லீவ் அன்னைக்கே இருந்தால் கூட மனசு பணம் பத்தலைன்னு மனசு அலைவாயும். சந்திரபலன் டவுனாக இருக்குது, அதுக்காக அப்படி வருமானா இல்லை, வீட்டில் கேட்பாங்க, இன்றைக்கின்னு வந்து பணம் கம்மியாக இருக்குது, யாராவது செலவு வைக்கிறதுக்கு அதை வாங்கி கொடு, இதை வாங்கி கொடுன்னு கேட்பாங்க. அதனால் காலையிலே டென்ஷன் படுன்னு டென்ஷன் வந்து மனசை துடிக்கிற காலகட்டம் இருக்குதுங்க, ரைட்டுங்களா? அதனால் என்ன சொல்கிறேன்னா, ஞாயிற்றுக்கிழமை கொஞ்சம் பிளான் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு ஆன்மீக சுற்றுலா, ஒரு கோயில் லோக்கல் போயிட்டு வந்தீங்கன்னா இந்த படவடப்பு குறையி கொஞ்சம் சுறுசுறுப்பாகவும் இருக்கக்கூடிய காலகட்டம் தெரியுதுன்னு வச்சுங்களேன். அதனால் டென்ஷனாக இருக்கக்கூடிய நேரத்தை நீங்கள் ஒரு கோயிலுக்காக, ஒரு இன்ப சுற்றுலா என்னங்க செலவு பண்ணக்கூடிய சுற்றுலா இல்லைங்க, கோயிலுக்கு கூட என்ன செலவு இருக்க போகுது, அந்த மாதிரி ஒரு ஆன்மீக தளத்துக்கெல்லாம் போயிட்டு வந்தீங்கன்னா கொஞ்சம் படவடப்பும் குறையும், வீட்டில் ஒரு நல்ல கோயிலுக்கு கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு சந்தோஷம் வரும். அதுக்காக சொல்கிறேன்னு வச்சுங்களேன். அப்புறம் பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னு பல பேர் பல ராங்கான ஐடியா கூட கொடுத்துருப்பாங்க. சரி, அது வழியே போகலாம், இன்றைக்கி 1000 ரூபாய் போட்டால் நாளைக்கு 10,000 கிடைக்குமா அப்படின்னு தவறான வழியில் பணத்தை முதலீடு பண்ணக்கூடிய பல பேர் உங்களுக்கு ஐடியா சொல்லுவாங்க. தயவுசெய்து அந்த வழிக்கு போகாதீங்க. அந்த வழிக்கு போனீங்கன்னா பணம் போகிறது ஒரு பக்கம், உங்களை கொண்டு சிக்கலில் மாட்டி கடைசியில் எல்லாரும் காரணம் வந்தால் அப்படின்னு உங்களை சிக்க விட்டுருவாங்க. தவறான எண்ணங்கள் வரக்கூடிய காலகட்டம் இருக்குது. பணம் வழியில் பல வழி, தவறான வழி, டக்குன்னு மூளைக்கு திங்க் பண்ணும். எதுவும் வேண்டாம், இன்றைக்கி காலையில் சாப்பிட்றீங்க இல்லை சாப்பிடல, எதாக இருந்தாலும் எல்லாத்தையும் கூட்டிகிட்டு கோயிலுக்கு போயிருங்க.
கோயிலுக்கு போனீங்கன்னா துலாம் ராசி நேயர்களுக்கு இன்னைக்கு சர்வ சாதாரணமாக நல்ல நாளாக கடந்து போகக்கூடிய காலகட்டம் இருக்குதுங்க. உங்களை காப்பாற்றக்கூடிய ஒரு நல்ல நாளாக அமைக்கிறது உங்கள் குலதெய்வத்துக்கும் உங்கள் இஷ்ட தெய்வத்துக்கும் ஒரு பெரிய பங்கு இருக்குது அப்படின்னு நினச்சி நீங்கள் காலையிலேயே கோயிலுக்கு போட்டிங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லை. இதைத்தான் இன்றைக்கி ராசி பலனில் தெளிவாக சொல்லிகிட்டே வரேன்னு வச்சுங்களேன். ஆனால் உங்கள் உணர்வுகளை புண்படுத்தக்கூடிய பல செய்தி டக்குன்னு சொல்லுவாங்க. அதனால் நீங்கள் மனசு பிறண்டு என்ன கஷ்டப்பட்டாலும் பணம் இல்லை, சம்பாதிக்க முடியலன்னு சம்பாரிச்ச பண்ணாலும் நிற்க முடியலையே அப்படின்னு எல்லாம் கேள்வி கேட்குறாங்களே அப்படின்னு சூழ்நிலை வருங்க. வீட்லேயே இருந்தீங்கன்னா பல பேர் இப்படி தான் வந்து சொல்லுவாங்க. அதனால் வீட்டை விட்டு கோயிலுக்கு போயிட்டீங்கன்னா அந்த பிரச்சனையே இல்லைன்னு வச்சுக்கலாம். கோயிலுக்கு போய் ஏன் சொல்கிறேன்னா அந்த காலகட்டம் கொஞ்சம் இருக்குங்காட்டி இப்படி சொல்கிறேன்னு வச்சுக்கலாம். இல்லை நீங்கள் தீவிரமான விஷயங்களை பற்றி திங்க் பண்ணணும்னா அந்த திங்கிங் கூட ஒரு கோயில் வச்சு திங்க் பண்ணணும். நண்பர்கள் ஏதாவது டிஸ்கஸ் பண்ணோம்னா பக்கத்தில் கோயிலுக்கு வா, அங்கே ஒரு மட்டம் இருக்குல்ல, அங்கே போய் பேசிக்கலாம் அப்படின்னு கோயிலில் வச்சு ஒரு செயலாக்கம் பண்ணிங்கன்னா ரொம்ப அந்த கடவுள் உறுதுணையாக இருந்து அந்த காரியத்தை அனுகூலமாக பண்ணி தரக்கூடிய காலகட்டம் இருக்குது. அதை விட்டு போட்டு ரோட்லேயும் டிஸ்கஸ் பண்ணுறது, டீ கடையில் டிஸ்கஸ் பண்ணுறது, அப்புறம் போகிற போக்கில் டிஸ்கஸ் பண்ணுறலாம் பண்ணிங்கன்னா அந்த விஷயமே எரிச்சலாகி உங்களை டென்ஷன் பண்ணி அப்புறம் முதல்ல சொன்ன மாதிரி தான் கசக்கு மொசன்னு கத்துறக்க ஆரம்பிச்சிது. ஓகே, இன்றைக்கி அருமையான வழி துலாம் ராசி நேயர்களுக்கு கோவில் ஒன்றே சிறந்த வழி அப்படிங்கிறத மீண்டும் வலியுறுத்தி சொல்கிறேங்க. கொஞ்சம் கூட கவலைப்படாமல் இருக்க முடியுமானா இருக்க முடியாது. சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட கவலைகள் இருக்கும். அந்தளவுக்கு சந்திரபலன் படு டவுனில் இருக்குதுங்க. ஆனால் இதெல்லாம் தூக்கி சாப்பிட்ற அளவுக்கு நீங்கள் கண்டிப்பாக குறைஞ்சபட்சம் காலையில் கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டீங்கன்னா கூட ஒரு நல்ல நாளாக மாத்திரக்குண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. துலாம் ராசி நேயர்களே, சண்டே தானே ரிலாக்ஸாக விட்டுறலாங்க. சரிங்களா? சாயந்தரம் ஃபீல் பண்ணி நாம் நினைக்கிறதெல்லாம் ஒன்று, நடந்ததெல்லாம் ஒன்று அப்படின்னு அது மாதிரி தான் இருக்குதுங்க. நீங்கள் கோயிலுக்கு போகாத, சாமியை நம்பாத, கடவுளை நம்பாத ஆட்களாக இருந்தால் அவங்களுக்கு சொல்கிறேன். சில விஷயங்கள் நடக்கிறது ஒன்று, நினைக்கிறது ஒன்று, அப்படி தான் இருக்குது. மனம் வந்து பிறழ்வுக்கு போயிட்டே இருக்குது. உற்ற நண்பர்கள் கூட நெருடலான பல விஷயங்கள் சொல்லுவாங்க. யாரையும் நம்பாதீங்க. நம்பினீங்கன்னா ஏமாந்து போயிருங்க, அதுவும் கஷ்டப்படுவாங்க. வியாபாரத்தில் நம்பிக்கையாக சில பேர் நம்பி இன்வெஸ்ட் பண்ணுவீங்க, அதுவும் நம்பிக்கை கெட்டு போகக்கூடிய காலகட்டம் தெரியுதுங்க. இதெல்லாம் யாருக்கு? ஆன்மீகத்தை நம்பாத, கடவுளை நம்பாத நபர்களுக்கு சொல்லிட்டு வரேங்க. உத்தியோகத்துக்கு போனால் கூட, ஃபோனில் வேலை சொன்னால் கூட எல்லாம் நல்லா தான் பண்ணியிருப்பீங்க, சாயந்தரம் திருப்தி இருக்காது. என்னையே வேலை செஞ்சேன், காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் ஒன்றுமே இல்லை, அவுட்புட் சைபர்னு வருது அப்படின்னு திட்டுவாங்க. அதனால் நீங்கள் இன்றைக்கி அருமையான நாளை இன்றைக்கி ஆன்மீகத்து வழியில் கடவுளை நோக்கி உங்கள் பயணத்தை சிந்தனையை செலுத்துனீங்கன்னா இந்த நாள் கூட துலாம் ராசி நேயர்களுக்கு அமோகமாக இருக்கும். ரைட்டுங்களா? சந்தோஷம் போயிட்டு வாங்க. கோயிலுக்கு போகிற தப்பு இல்லையோ, மறக்காமலாம் போயிட்டு வாங்க. விருச்சிக ராசி நண்பர்களே, இன்றைக்கி ரொம்ப சந்தோஷமாக ஹாப்பியாக இருக்கக்கூடிய நாள் தானுங்க. சந்திரபலன் டபுள் ஸ்ட்ராங்காக இருக்குது. இருந்தாலும் ஒவ்வொரு விஷயத்தில், ஒரு செயல்பாட்டில், ஒரு வேலையில் ஈடுபடக்கூடிய அனைவருக்கும் ஒரு நல்ல செய்தி காலையிலிருந்து மத்தியானத்துக்கு மேலே நல்ல செய்தி வரத்தான் போதுங்க. இன்றைய நாள் அமோகமான நாள் அப்படின்னு பார்த்தா அது விருச்சிக ராசி நேயர்கள் ஸ்ட்ராங்காகவே சொல்லக்கூடிய காலகட்டம் இருக்குதுங்க. சின்ன சின்ன உடல் பிரச்சனைகள், கை கால் வலி, மூட்டு வலி, மூட்டு பெயினாக இருக்குது, இந்த மாதிரி சின்ன சின்ன இஷ்யூஸ் வரப்போகுது. அதனால் கொஞ்சம் அவதியும் படும் உடம்பு அலைச்சல் அதிகமாக இருந்தால் கூட மனசு சந்தோஷமாக தான் இருக்குது. ரைட்டுங்களா? உடம்பு தானே பார்த்துக்கலாம் அப்படின்னு உங்களுக்கு நீங்களே ஊக்குவிப்பீங்க. உங்களுக்கு நீங்களே தன்னம்பிக்கை சொல்லக்கூடிய ஒரு அருமையான காலகட்டம் இருக்குதுங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தவரைக்கும் அவ்வளோ மோசமாக சொல்ல முடியாது. ஆரோக்கியம் கொஞ்சம் சின்ன சின்ன இஷ்யூ வரும், ரொம்ப மோசமாக சொல்ல முடியாது. பட் அதையும் தாண்டி ஜெயிக்கக்கூடிய, வெற்றி வரக்கூடிய ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஒரு அருமையான நாளத்தான் விருச்சிக ராசி நேயர்களுக்கு வருதுங்க. உங்கள் நடத்தை இருக்குல்ல, உங்கள் கேரக்டர், ஒரு விஷயத்தை சொன்னால் செய்வானா இல்லையா அப்படின்னு பல பேர் டவுட் பண்ணிருப்பாங்க. அந்த டவுட் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக உங்கள் நடத்தையினால இன்னைக்கு மத்தியானத்துக்கு மேலே ஆஹா சொன்னபடி நடக்கிறானப்பா அப்படிங்கிற மாதிரி ஒரு பாசிட்டிவ் அப்ரோச் உங்கள் மேலே, ஒரு கண்ணோட்டம் அவங்க மேலே வருங்க. அதனால் மத்தியானத்துக்கு மேலே சில பேர் பொறாம கூட படுவாங்க. ரைட்டுங்களா? அதனால் சண்டே முதல்ல சொல்கிற மாதிரி டிஸ்ட்ரிக்டோட சுற்றி போடுங்க, தப்பு வர போகிறது இல்லைங்க. முதல்ல ஏற்றுமதி இறக்குமதி பிஸ்னஸ்லாம் பண்ணிங்கன்னா கூட பண்ணுங்கள், தப்பு வராது. ஆனால் புதுசாக நிதி மேலாண்மையில் ஈடுபடுறீங்களே, புதுசாக பெரிய இன்வெஸ்ட்மெண்ட், அது மட்டும் இன்னைக்கு கொஞ்சம் பார்த்து பண்ணணும். ஏன்னா உங்களை நம்பி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணால் காசு சம்பாதிக்கலாம். அடுத்தவங்க மேலே முதலீடு பண்ணிங்கன்னா, அடுத்தவங்க நம்பி நீங்கள் பணத்தை முதலீடு பண்ணால் அதில் பெருத்த லாபத்தை கொடுக்குமானா போட்டவனம் திரும்பி வரதே பெரிய கஷ்டமான சூழ்நிலை அமைஞ்சு போயிருங்க. பெரிய லாபத்தை எதிர்பார்த்து ஒரு பெரிய முதலீட்டை போட வேண்டாம், சின்ன லாபத்தை எதிர்பார்த்து சின்ன காசை போட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்துருங்க. அந்தளவுக்கு பெரிய சப்போர்ட் சந்திரபலன் கொடுக்கலிங்க. அதுக்காக அவ்வளோ சொல்ல வேண்டி இருக்குதுங்க. விருச்சிக ராசி நேயர்களே, அப்பா அவனுடைய உடல்நிலை மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். ரைட்டுங்களா? அவர் மற்றபடி ஒன்றும் தொந்தரவு இல்லைங்க. அப்பாவுக்கு சில இஷ்யூஸ் வரக்கூடிய காலகட்டம் தெரியுதுங்க. உங்கள் ஆலோசனைகள் இன்றைக்கி எடுபடுங்க. ஒரு பாசிட்டிவாக தான் வருது, தப்பு எதுவுமே கிடையாது. 10 பேர் இருந்தால் கூட உங்கள் பேச்சு தனித்துவமாக தெரியும். ஐடியாக்கள் சூப்பராக இருக்குது, இதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணால் நல்ல காசு சம்பாதிக்கலாம்னு சொல்லுவாங்க. ஆனால் ஐடியாக்கெல்லாம் ஓகே, பணம் இன்வெஸ்ட் பண்ணுறது அடுத்தவங்க நம்பி பண்ண வேண்டாம், கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்குன்னு தான் முதல்ல சொல்லிட்டு வராங்க. குடும்பத்தாரின் ஒத்துழைப்பு இன்னைக்கு சண்டே ஃபுல் டே கிடைக்க போகுது. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, அது குடும்ப விஷயம், தொழில் விஷயம், வேலை விஷயம், எதாக இருந்தாலும் குடும்ப ஒத்துழைப்பு இருக்குங்காட்டி மனம் கொஞ்சம் நல்லா தான் இருக்குது, சந்தோஷமாக இருக்குது. ஹாப்பியாக ஒரு வேலையை செய்கிறப்ப அது ஒரு அவுட்புட் டபுள் மடங்கு நல்ல அவுட்புட்டாக கிடைக்கும் போது கவலைப்பட வேண்டாங்க. திடீர்னு அறிமுகம் பல பேர் ஆவாங்க. அந்த அறிமுக நபர்னால் என்ன ஆகும்னா பயன் வரும். ஏதோ ஒரு விதத்தில் அவங்க ஒரு நீங்கள் யோசனை பண்ணிட்டு இருந்திருப்பீங்க, எப்போ அந்த யோசனைக்கு அவங்க ஐடியா கொடுப்பாங்க.
அந்த ஐடியா சக்ஸஸாக நடக்க போகுதுங்க. நீங்கள் ஞாயிற்றுக்கிழமைன்னு கேரளாஸாக இருந்துடாதீங்க. கொஞ்சம் வெளியில் போகிற அப்படின்னு ரிலாக்ஸாக போயிட்டு வாங்க. அங்கே பல பேர் சந்திக்கக்கூடிய காலகட்டம் தெளிவாக வருதுங்க. போயிட்டு வாங்க. பொது காரியங்களில் ஈடுபடலாங்க. ஆன்மீக வழியில் ஈடுபட்ட தான தர்மம் பண்ணக்கூடிய காலகட்டம் தெரியுது. நல்லா போயிட்டு வாங்க. நிறைய பேர் உங்களுக்கு தன்னை போல வழியை வந்து உதவக்கூடிய அதிகமான நாள் இருக்குங்காட்டி ஒரு சாதனை படைக்கக்கூடிய அட்டகாசமான நாளாக விருச்சிக ராசினர்களுக்கு இருக்குதுங்க. கவலைப்படாம போயிட்டு வாங்க. சந்தோஷமா இருக்கட்டும். போயிட்டு வாங்க. தனுசு ராசி அன்பர்கள் நேயர்களே, இன்னைக்கு உங்கள் செயல்திறன் ஐடியாக்கள் எங்கே வேலை வாய்ப்பாக இருந்தாலும் சரி அல்லது தொழில் வியாபாரம், இன்னைக்கு சண்டே எங்கே போய் அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் சண்டேயில் வியாபாரத்துக்கு லீவோட போகிறதில்ல. சொந்த வேலைன்னு போய்த்தானே ஆகணும். சொந்த வேலைக்கு போனாலும் சரி, சொந்த வியாபாரம் சரி, சொந்த தொழில் எதாக இருந்தாலும் சரி, இன்றைக்கி உங்கள் செயல்திறன் திட்டங்கள் ஊக்குவிப்பு தன்னம்பிக்கை எல்லாமே அட்டகாசமாக இருக்கும் போது காலையிலேருந்து டபுள் ஸ்ட்ராங்கான சந்திரபலன் சப்போர்ட் ஃபுல்லாக இருக்குது. நீங்கள் கொலப்பட வேண்டாங்க. வணிக ஒப்பந்தம் கான்ட்ராக்டர்களை புது அதில் கண்டிப்பாக நீங்கள் சைன் பண்ணலாம். நீங்கள் சைன் பண்ணிங்கன்னா அந்த காரியம் பலிதமாகக்கூடிய அட்டகாசமான ஒரு சாதகமான ஒரு சூழ்நிலை அமைஞ்சிருக்குதுங்க. பல பிரச்சனைகள் ரொம்ப நாளாக இருந்திருக்கு, போட்டு குழப்பிருக்கு. அதுக்கெல்லாம் உட்கார்ந்து பேசுனீங்கன்னா அருமையான சொல்யூஷன் இன்றைக்கி மத்தியானத்துக்குள்ளேயே கிடைக்க போகுது. மனம் விட்டு பேசினா பல பிரச்சனைகள் தானாக சொல்யூஷன் தேடி வரும். அது குடும்ப பிரச்சனையாக இருந்தாலும் சரி, தொழில் ரீதியான பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, பிரச்சனைகளுக்கு நீங்கள் எடுத்து பேசுனீங்கன்னா நீங்கள் சொல்கிறது எடுபடும். அந்த முயற்சி திருமணையாக்கும். நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லைங்க. உங்களுடைய புத்திசாலித்தனம் இருக்குல்ல, மற்றவர்கள் யோசனை பண்ணுவாங்க, என்னமா திங்க் பண்ணுறான், இது ஒரு சின்ன பிரச்சனைக்கு எவ்வளோ ஈஸியாக சொல்யூஷன் கொடுக்குறேன் அப்படின்னு உங்கள் புத்திசாலித்தனம் எடுபடக்கூடிய, உங்களை பாராட்டு பெறக்கூடிய, வெற்றி பெறக்கூடிய ஒரு அருமையான நாளாக இருக்குங்காட்டி நீங்கள் எதை பற்றி இருந்தாலும் 1க்கு 4 டைம் திங்க் பண்ணுவீங்க. மற்றவங்களாம் இந்த பிரச்சனைக்கு இதான் சொல்யூஷன்பாங்க. ஆனால் நீங்கள் ஒரே பிரச்சனைக்கு 4 சொல்யூஷன் கொடுப்பீங்க. 4ல் எது பெட்டர்னு நீங்களே ஒரு சொல்யூஷன் கொடுப்பீங்க. இப்படி உங்கள் புத்திசாலித்தனம் டக்குன்னு வெளிப்படும். அதனால் நீங்கள் தைரியமாக மற்றவர்கள் பிரச்சனைக்கு இருந்தால் கூட உள்ளே பூந்துருங்க. ஆனால் கேட்காம ஒரு தப்பு கேட்பாங்க. அவங்க கண்டிப்பாக உங்களை கேட்பாங்க. அறிவாளிகளை நம்பி அறிவாளிகள் கண்டிப்பாக கொடுத்தானே இருப்பாங்க, கேட்பாங்க. அப்படி கேட்குறப்போ உங்கள் புத்திசாலித்தனம் மேம்பட்டு உங்களுடைய திறமை அதிகரித்து அமோகமாக உங்களை பற்றி பாராட்டு பெறக்கூடிய அட்டகாசமான நாளுங்க. சில பழைய நண்பர்கள் இருக்காங்களே, அவங்க கூட உங்களை அட்டாச்மெண்ட்டாக இன்றைக்கி பார்த்து பேசக்கூடிய காலகட்டம் இருக்குதுங்க. குடும்ப உறுப்பினர்கள் கூட கொஞ்சம் மனக்காசு போருமானா மத்தியானத்துக்கு மேலே லேசாக சின்ன வாக்குவாதம் வரக்கூடிய காலகட்டம் இருக்குங்காட்டி தேவையில்லாத பேச்சுக்களை நீங்கள் அவங்ககிட்ட தவிர்ப்பது, குடும்பத்தாரிடம் அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி மெயினாக தவிர்ப்பது ரொம்ப நல்லதுங்க. ஓவர் எக்ஸீட் த ஒர்க் லோடு. எனக்கு தான் எல்லா டேலண்ட்டும் இருக்குது அப்படின்னு ஒர்க் லோட முதுகில் போட்டு வாங்கிக்காதீங்க. எல்லாம் தெரியும்னா வேலை அதிகமாக வந்துடும். அதனால் எது தெரிஞ்சாலும் மனசுக்கு மட்டும் தெரியிட்டு வெளியில் ஓப்பனாக சொல்ல மாட்டாங்க. உங்களை புரிஞ்சவங்க ரொம்ப ஒரு வேலை வியாபாரத்தில் ஒரு சுணக்கமெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. ஆனால் புரியாதவங்க நல்லா செய்கிறானப்பா, டேலண்டாக இருப்பா, புத்திசாலி அப்படின்னு கொஞ்சம் ஒர்க்லோடு அதிகம் கொடுத்துருவாங்க. கொஞ்சம் அதில் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. சில விஷயங்களில் நீங்கள் கண்டிப்பாக ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஒரு அனுபவ அறிவுன்னு சொல்லுவாங்களே, அந்த அனுபவ அறிவை நீங்கள் கண்டிப்பாக பெற போகிறீங்க. அந்த அனுபவ அறிவு தான் உங்களை வந்து புத்திசாலித்தனமாக திங்க் பண்ண வைக்கிறதுன்னு வச்சுங்களேன். இதெல்லாம் நடக்கக்கூடிய காலகட்டம் கொஞ்சம் மத்தியானத்துக்கு மேலே உங்களுக்கு அனுபவ அறிவை பெறக்கூடிய காலகட்டம் வருதுங்க. வியாபாரத்தில் காலையில் இருந்த விட மத்தியானம் கொஞ்சம் நல்லாவே இருக்குது, தப்பு வர போகிறது இல்லைங்க. ஆனால் கனிவாக பேச கற்றுக்குங்க. எரிச்சல் வரக்கூடிய காலகட்டம் மத்தியானம் இருக்குது. கனிவாக பேசுங்க, பொலைட்டாக பேசுங்க, தப்பு வராதுங்க. பொறுமையாக இருந்தீங்கன்னா மத்தியானத்துக்கு மேலே அருமையாக இந்த நாளை கடந்து போகலாங்க. தனுசு ராசி நேயர்களே, மொத்தத்தில் அட்டகாசமான நாளாக தான், சந்திரபலத்துடன் கூடிய ஒரு அட்டகாசமான நாளாக தான் தனுசு ராசி நேயர்களுக்கு இருக்குதுங்க. சந்தோஷங்க. போயிட்டு விட்டுங்களா. மகர ராசி நேயர்களே, சந்திரபலன் ஸ்ட்ராங்காக இல்லை, ஞாயிற்றுக்கிழமை கவனம் வீட்டில் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னா இருக்கக்கூடாது. உங்கள் நிறைவேறாத ஆசைகள் பழசு வச்சுருப்பீங்களே, அது நிறைவேற்றும் வாய்ப்பு தன்னை போல் வந்துடும். மகர ராசி நேயர்களே சிந்திக்கணும், ரைட்டுங்களா. நிறைவேறாத ஆசைன்னு மனசுக்குள்ள ஒன்று வச்சுருந்தீங்கன்னா ஏதோ ஒரு வகையில் அதுக்குண்டான ஒரு சாதகமான ஒரு பலன், சாதகமான ஒரு செய்தி உங்களை தேடி வரும். அல்லது நீங்கள் போய் அதை கேட்டுக்குவீங்க. ஒரு நாளைக்கு வர சொல்லுவாங்க, பாப்பா அதை பற்றி பேசணும்பாங்க. எப்படியோ ஒரு சாதகமான ஒரு அமைப்பு வரக்கூடிய காலகட்டம் தெரியுதுங்க. உடல்நிலையை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஏற்ற இறக்கங்கள் இருக்கும். பெயினாகவும் இருக்கும், நல்லாவும் இருக்கும். கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரியே திடீர்னு பெயின் வரும். இப்படி ஏற்ற இறக்கங்கள் இருக்குங்காட்டி நீங்கள் மனசளவில் என்னடாது அப்படிங்கிற மாதிரி டல் ஆகக்கூடிய ஒரு காலகட்டம் இருக்குது. சந்திரபலன் இன்னைக்கு டவுனாக தான் இருக்குதுங்க மகராசி நேயர்களுக்கு. இருந்தாலும் உங்களை நீங்கள் மற்றவங்களோட ஒப்பிடாதீங்க. அவன் மட்டும் அப்படி பேசுகிற, எனக்கு டேலண்ட் இல்லையா அப்படின்னு உங்கள் கேரக்டர் வேறு, உங்கள் எண்ணங்கள் வேறு, உங்கள் தாட்ஸ் வேறு, உங்களுடைய செயல்பாடு வேறு அப்படின்னு உங்களை நீங்களே தனிமைப்படுத்திக்கணும். இதை தூக்கி அங்கே கம்பேர் பண்ணிங்கன்னா அவங்க நீ 100 ரூபா போட்டு சம்பாதிக்காமல் கூட போகலாம். அவன் 100 ரூபா போட்டு 1000 ரூபா சம்பாதிக்கலாம். கம்பேர் பண்ண முடியுமா? முடியாது. அவங்க திறமை வேறு. என் திறமைக்கு என்னோடய டேலண்ட்டுக்கு இன்றைக்கி சந்திரபலன் இருக்கக்கூடிய டவுன் வேர்ட்ஸுக்கு எனக்கு இவ்வளோதான் முடியுது அப்படின்னு உங்களை நீங்களே ஆசுவாசப்படுத்திங்கன்னா இந்த நாள் எந்த பிரச்சனையும் வராது. கம்பேர் டு அதர்ஸ் அப்படின்னு போனீங்கன்னா தூக்கம் வராது, பொறுமை இழந்துருவீங்க, தன்னம்பிக்கை குறையும், உணர்ச்சி வசப்பட்டு பேசக்கூடிய வாய்ப்புகள் மைனஸாக வரும். இப்படியெல்லாம் உங்கள் மேலே மட்டும் நீங்கள் நம்பிக்கை வச்சிட்டிங்கன்னா இதெல்லாம் கடந்து அமோகமாக இருக்கலாங்க, தப்பு வராதுங்க. அதே போல் சில விஷயங்களில் நீங்கள் ஆன்மீக வழியில் செயல்பாட்டில் ஒரு பொதுவான ஒரு காரியத்தில்
உங்களை வந்து டிஸ்கஸ் பண்ணுவாங்க. அதில் நீங்கள் இன்வால்மெண்ட்டோட செயல்படுவீங்க. ஏங்க இப்படி ஒரு 10 பேர் சேர்ந்து ஒரு காரியத்தை பண்ணால் சக்ஸஸ் பண்ணலாங்க அப்படின்னு சந்தோஷப்படுவீங்க. அப்போ ஏற்பட்ட சந்தோஷமான சூழ்நிலை அமைய போதுங்க. அதே போல் மகர ராசி நேயர்களே, வீண் வாதங்கள், வீண் விவாதங்கள், ஜாமீன் கையெழுத்து இதெல்லாம் போகாதீங்க. ரைட்டுங்களா? குடும்ப உறுப்பினர்களாக இருந்தால் கூட தேவையற்ற பேச்சுக்கள் வந்தால் தவிர்த்துருங்க. ஏங்க எங்கள் மாமன் வீட்டு பிள்ளைக்கு ஒரு சீர் செய்யணுங்கோ அப்படின்னு சொல்லுவாங்க. சீரை பற்றி அவங்க சொந்தக்காரங்க பேச உங்களுக்கு எரிச்சல் வரும். ஆனால் ரொம்ப நேரம் அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணாதீங்க. பண்ணால் போதும், உங்கள் மாமாவுடனே என் மாமாவுடனே எல்லாம் ஒன்று அப்படின்னு கூலாக அம்மனிக்கிட்ட சொல்லிட்டு போயிருங்க. செய்கிற ஜெயிலிங்கிறத அதில் அப்புறம் பார்த்துக்கலாம். கரெக்டுங்களா? அதோட மாணவ மாணவிகள் உங்கள் வீட்டில் இருந்தாங்கன்னா படிப்பில் கொஞ்சம் கவனம் செலுத்தணும். ஞாயிற்றுக்கிழமை காலையில் இருந்து சாயந்தரம் வரைக்கும் டிவி வாக்கணும் மைண்ட் செட்லேயே வீட்டில் இருப்பாங்க. அதனால் கொஞ்சம் கவனம் செலுத்தினீங்கன்னா படிப்பில் கூட அவங்க ரொம்ப உஷாராக இருந்தாங்கன்னா இன்றைக்கி ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லான நாளாக தான் இருக்க போதுங்க. மற்றபடி நீங்கள் ஒரு புதுசாக ஒரு அனுபவ அறிவை பெறக்கூடிய காலகட்டம் இருந்தால் கூட அந்த அனுபவ அறிவு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னா பிரயோஜனப்படலாம் கூட, ஆனால் அது ஏதோ ஒரு நாளில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற ஒரு மனதிடனை, ஒரு நம்பிக்கையை நீங்கள் விதைச்சிங்கன்னா தேர்ட் பார்ட்டி சொல்லக்கூடிய ஐடியா கூட கேட்டுக்குங்க. எகெயின்ஸ்டாக பேசாதீங்க. அதனால தான் அனுபவ அறிவுன்னு சொல்கிறோம். உனக்கு நீயே தெரியும், எனக்கு தெரியும், உனக்கு தெரிஞ்சிருமா அப்படின்னு அப்படியே ஈகோவில் யார் என்ன சொன்னாலும் சரி, அது எக்ஸ்பீரியன்ஸாக ஆள் சொன்னாலும் சரி, எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத ஆள் சொன்னாலும் சரி, எது சொன்னாலும் மண்டை ஆட்டிங்க. இன்றைக்கி மண்டை ஆட்டிட்டிங்கன்னா இன்றைக்கி நிறைவேறாத ஆசை மட்டும் நிறைவேறக்கூடிய அருமையான காலகட்டத்தில் இன்றைக்கி முடிச்சுட்டு சந்தோஷம் போகலாம். சிக்கனமாக இருக்கணும் காலையிலும் தோணும். பணம் ஞாயிற்றுக்கிழமை போச்சுங்களா? ஆனால் சிக்கனமாக உங்கள் புள்ள ஊட்டி இருக்க மாட்டாங்க, உங்கள் ஒய்ஃப் இருக்க மாட்டாங்க. ஞாயிற்றுக்கிழமை வாங்க ஷாப்பிங் போகலாம் அப்படின்னு உங்களுக்கு இழுத்துட்டு போயிடுவாங்க. அங்கே போனால் தேவையற்ற செலவுகள் வரக்கூடிய காலகட்டம் இருக்குது. இருந்தாலும் குடும்பத்துக்கான செலவுன்ற அப்படின்னு வீண் விரைய செலவுகளை தவிர்த்துட்டு தேவையான செலவுகளை மனம் உவந்து நீங்கள் செலவு பண்ணிங்கன்னா ஒரு மன மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு அருமையான நாளாக தான் சாயந்தரத்துக்கு மேலே அட்டகாசமாக இருக்குதுங்க. அத்தியாவசிய செலவுகள் கண்டிப்பாக வரத்தான் போகுது, அது செஞ்சுதான் ஆகணும். உங்களுக்கு மத்தியானம் ஒரு 4 மணி டு 7 மணி வரைக்கும் செலவுகள் கொஞ்சம் உங்கள் கண்ட்ரோலில் மாரி இருக்கும். அதை பார்த்து நீங்கள் பக்குவமாக செலவு பண்ணுங்க, சந்தோஷமாக இருங்க, தப்பே கிடையாதுங்க. அதே போல் நல்லது கெட்டது அப்படிங்கிறது உங்கள் சிந்தனை வயப்பட்டு எது நல்லது எது கெட்டதுங்கிற தீர்க்கமாக முடிவெடுத்துக்கும். இல்லைன்னா டக்குன்னு குழப்புவாங்க. அந்த குழப்பத்தில் நீங்கள் என்ன பேசுகிறது என்ன பண்ணுறது வீண் வாதம் சொன்னோம்ல, அந்த வீண் வாத பேச்செல்லாம் வந்துடும். நல்லது கெட்டது தெரிஞ்சு நல்லதை மட்டும் பேசுங்க, கெட்டதை ஒதுக்கிடுங்க. இப்படி இருந்துட்டிங்கன்னா திட்டமிட்டு செயல்பட்டிங்கன்னா இந்த நாள் மகரத்துக்கு அமோகமாக சாயந்தரம் அமோகமாக இருக்கும்போது காலையில் ஒரு மாதிரி இருக்குது, சாயந்தரம் ஒரு மாதிரி இருக்குது. அதை சொன்னேன், ஏற்ற இறக்கமான ஒரு சூழ்நிலை, ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. போயிட்டு விட்டுங்களா? சந்தோஷம். கும்பராசி நேயர்களே, இன்றைக்கி உங்களுக்கு ஸ்டார்டிங்லேயே அருமையான நாளாக வெடிக்க போகுது. ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் சந்தோஷமாக மன மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு செய்தி காலையிலே வருங்க. இருந்தாலும் உங்களுக்கு மனசுக்குள்ளே கொஞ்சம் வெயிட், மனசு பாரமாக இருக்குது எம்பாங்களே, அந்த மாதிரி பாரமாக இருக்குது. என்னென்னா குடும்ப கவலை, இந்த வேலையை எடுத்து முடிக்க முடியலையே, வியாபாரத்தில் பெருத்த லாபம் இல்லையே, தொழிலில் ஒரே கன்ஃபியூஷனாக இருக்குது அப்படின்னு மனபாரம் கொஞ்சம் வெயிட்டாக தெரியும். அதனால் மன மகிழ்ச்சி வரக்கூடிய சூழல் இருந்தால் கூட அந்த வெயிட் வந்து மகிழ்ச்சியை அமுத்தி அப்படியே அமைதியாக குறை வச்சிருக்கு. உங்களுக்கு 2 கட்ட நிலைமைன்னு சொல்லுவாங்களே, அந்த 2 கட்ட நிலைமையில் இருப்பீங்க. என்ன பண்ணுறது என்ன பேசுறதுன்னு உங்கள் சிந்தனை ஒரு பக்கம் ஓடும், பேச்சு ஒரு மாதிரி வரும். வீட்டுக்காரி கேட்பா, என்னங்க டல்லாக இருக்கிறீங்க, எனக்கு காப்பி வேண்டாம் டீ போதும் அப்படிம்பீங்க. என்னங்க நான் ஒன்று கேட்டால் நீங்கன்னு சொல்கிறீங்க அப்படிம்பாங்க. மனம் வந்து இரட்டிப்பான நிகழ்வில் இந்த கும்பராசி நேயர்களுக்கு இருக்குதுங்க. அதனால் நீங்கள் மனசை ரொம்ப பிறல விடாமல் என்ன பேசுகிறோம் என்ன செயல்படுறோம் அப்படிங்கிறத தெளிவு பண்ணிக்கும். உங்கள் மன இறுக்கத்தை நீங்கள் தான் குறைக்கணுமே தவிர அதை வந்து வீட்டுக்காரங்கிட்டையோ குடும்ப உறுப்பினர்களை காமிச்சிங்கன்னா அது அவங்களுக்கும் அந்த வெயிட் போய் சேர்ந்துடும். திருப்பி சொல்கிறேன்னா சந்திரபலன் டவுனாக இருக்குதுங்க. அதனால் சொல்ல வேண்டிய காலகட்டம் இருக்குதுங்க. உங்களுக்கு உடம்பே நிஜமாக முடியலன்னா நேராக டாக்டருக்கு போயிருங்க. சண்டே இருந்தால் கூட அப்படியே இருப்பாங்களே, ஏதோ டாக்டர் போய் செக் பண்ணிக்கங்க. மனபாரம் அதிகரிச்சா பிபி அதிகமாக, சுகர் இருந்தால் சுகர் ஆகும், எல்லாம் வரும். போய் டாக்டர் செக் பண்ணிவிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கங்க. சிந்தனை 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 அப்படியே இருந்துகிட்டு இருக்காதிங்க. சிந்தனையை தாண்டி மனசை ரிலாக்ஸ் பண்ணணும்னா ஒரு தியான கிளாஸுக்கு போங்க, இல்லை கூட்டிகிட்டு கம்முன்னு கோயிலுக்கு போயிருங்க. இன்றைக்கி கோயிலுக்கு போயிட்டீங்கன்னா சந்தோஷமாக இருக்கக்கூடிய காலகட்டம் தெரியுதுங்க. மன அழுத்தம் தான் மெயின். அந்த அளவுக்கு ஏதோ ஒரு ப்ரெஷர் இன்றைக்கி மைண்டுக்குள்ளேயே ஓடிட்டுருக்கு காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும். முதல்ல உங்களுக்கு நல்ல நண்பர்கள் நல்ல நண்பி வட்டாரம் இருந்தால் கூட அவங்க சொல்லபடியே வெளியே போகலாமாங்க, போகிறக்கு மனசே வராது. இல்லை கழுத்து சோடு இருக்குது மனசுக்குள்ளே, அது ஒன்று தானே இப்போ மைனஸாக தெரியுது. என்ன பண்ணுறதுன்னு தெரியலிங்க. மார்க்கெட்டிங் தொடர்பான துறைக்கு போகிறீங்களா, அவங்களாம் கொஞ்சம் வெளியில் போனால் ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். ரைட்டுங்களா? வெளியில் போனீங்கன்னா நண்பரோட கொஞ்சம் பேசலாம். அவங்களுக்குலாம் கொஞ்சம் மனபாரம் கம்மியாக இருக்கும். மொத்தத்தில் தொழில் வேலை வாய்ப்பில் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் கொஞ்சம் அதிகமான மனபாரம் இருக்கும். வேலைக்கு போகிறவங்களுக்கும் கொஞ்சம் தெரியும். ஆனால் வெளி வட்டாரத்தை பழக்கத்தை வச்சு கொஞ்சம் அப்படியே ரிலாக்ஸ் பண்ணி போயிட்டீங்கன்னா கொஞ்சம் குறையும். ஏதாவது ஒரு வகையில் அந்த மன வெயிட்டை குறைக்கிறதுக்கு உண்டான வழியை நீங்களே தேர்ந்தெடுத்துக்குங்க. கும்பராசி நேயர்களே, வேற ஒன்றும் பெருசாக ஓவரான நெகட்டிவ் இல்லை. இது மாதிரி சொல்ல தோணுது, அப்படி தான் வருதுன்னு வச்சுங்களேன். சில பிரச்சனைகளும் வரும். இன்னைக்கு நீங்கள் எதுவுமே பண்ணாதீங்க,
இன்றைக்கி கொஞ்சம் எப்படின்னா நல்ல உறவுகளை பேண முடியாது, நல்ல செய்திகளை பேச முடியாது, நல்ல செய்திகள் கேட்டால் கூட அதுக்கு பதில் சொல்ல கொஞ்சம் டைம் இல்லாத காட்டி நீங்கள் பேசாமல் உங்கள் குலதெய்வம் இல்லைன்னா இஷ்ட தெய்வம் இல்லை ஏதாவது மலை செடிமலை முருகன் இந்த மாதிரி ஏதோ ஒரு கோயிலுக்கு ஜாலியாக கம்மனு போயிட்டு வாங்க. மனம் இருக்கிற உடனே போங்க. அங்கே போனால் ஒரு வெளிச்சம் கிடைக்கக்கூடிய ஒரு அட்டகாசமான உணர்வுபூர்வமாக சிந்திக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அவங்க மாற்றி கொடுப்பாங்க. கடவுள் கூப்பிட்றாரு உங்களை, வாப்பா வா, நான் சொல்யூஷன் உனக்கு தர்றவா, நீ வந்தால் தானே கொடுக்க முடியும், ஒரு ரெக்வஸ்ட் வந்து என்கிட்ட வை அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்காக இந்த நாள் இப்படி உங்களுக்கு அமைஞ்சிருக்குது. அதனால் நீ ஆன்மீக வழியில் நீங்கள் போனீங்கன்னா அட்டகாசமான நாளாக நீங்களும் மாற்றிக்கலாம். ஒரே மனபாரமில் பறந்து பஞ்சா பறந்து போயிரு. பாறையாக இருக்கிறது பஞ்சா பறந்து எப்படி இருக்கு? போயிட்டு வாங்க கோயிலுக்கு, போயிட்டு வந்து சொல்லுங்கள் எப்படி இருக்குங்கிறத, அப்புறம் பேசிக்கலாங்க. சரிங்களா? அப்படி கோயிலுக்கு நீங்கள் மனபாரமாக இருந்தாலும் ஒய்ஃபை கூட்டிகிட்டு போனீங்கன்னா கொஞ்சம் கருத்து முதல் இருந்திருக்கும்ல, அதுவும் குறைஞ்சிருக்கும். கோயிலுக்கு அடி எடுத்து வைக்கிறப்போ ஒரு மாதிரி இருக்கும், அங்கேருந்து வெளியே வர்றப்போ சந்தோஷமாக இருக்கும். பஞ்சு போல் மனசாகி உங்களுக்கு இணக்கமான உறவுகள் அதிகமாகக்கூடிய காலகட்டம் இன்றைக்கி அருமையாக இருக்குதுங்க. கோயிலுக்கு போயிட்டு சாமி மட்டும் வந்தால் எதிர்பாராத தொகை ஒன்று உங்களுக்கு வரப்போகுது அப்படிங்கிற ஒரு நல்ல செய்தியை நான் இப்போ சொல்லிடுறேங்க. தெய்வீக வழிபாடு முடிஞ்சோடனே அடாடாடாடா அட்டகாசமாக வரப்போகுதுங்க. மொத்தத்தில் உங்களுக்கு கோயில் 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 அதைத்தான் காமிச்சிட்டே இருக்குதுங்க. இது கும்பராசினியர்களே, நீங்கள் தயவுசெய்து நம்பிக்கை இருக்கோ நம்பிக்கை இல்லையோ அந்த கோயில் படிக்கட்டில் போய் முருகா உங்கள் இஷ்ட தெய்வத்தை மனசார வேண்டிக்கங்க. குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வாங்க, நல்லதே நடக்குங்க. ஆடை ஆபரணங்கள் சேர்க்கை இன்னைக்கு கோயிலுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் அதிகரிக்கக்கூடிய காலகட்டம் இருக்குதுங்க. மொத்தத்தில் அதிரடி மாற்றம் ஆஃப்டர் மீட்டிங் ஆஃப் கடவுள் கோயிலுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் அதிரடி மாற்றம் தன்னைப்போல நடக்கக்கூடிய காலகட்டம் இருக்குதுங்க. உங்களை எல்லாம் மதிப்பாங்க, உங்களை நீங்களே மதிப்பீங்க. ரைட்டுங்களா? அதுக்கு மேலே சொல்கிறக்கு ஒன்றும் இல்லைன்னு வச்சுங்களேன். ஞாயிற்றுக்கிழமை இப்படி போயிட்டு வாங்க, பார்த்துக்கலாம். மீனராசி அன்பர்களே, பெண்டிங் ஒர்க் முடிக்கவே முடியலையே முருகா அப்படின்னு மனசுக்குள்ளே போட்டு தவிப்பீங்க. அப்பேற்பட்ட நிலுவையில் இருந்த ஒர்க்கெல்லாம் இன்றைக்கி தன்னை போல முடிஞ்சிடும். அது ஞாயிற்றுக்கிழமை இருந்தாலும் பரவாயில்ல. அந்தளவுக்கு சந்திரபலன் உங்களை கூட்டிகிட்டு வந்து காரிய சக்ஸஸில் அனுகூலம் பண்ணக்கூடிய காலகட்டம் அருமையாக தெரியுதுங்க. உங்களுக்கு அந்த காரியம் முடிஞ்சோடனே மனசு ரொம்ப ரொம்ப குதூகலமாயிடும். கும்பராசி நேயர்களுக்கு மனசு பாரமாக இருக்குன்னு சொன்னேன், ஆனால் உங்களுக்கு மனசு பஞ்சு போல் இருக்குது காலையிலேயே. அப்பேற்பட்ட ஒரு நல்ல நாளாக இருக்குதுங்க. முக்கியமான வேலைகளை நேரத்துக்கு முடிக்கணுங்கிற பஞ்சுவாலிட்டி தவறாத ஆள் அப்படிங்காட்டி 10 பேர் அப்படி இருக்க மாட்டாங்க. நீங்கள் பஞ்சுவலாக இருக்கலாம், மற்றவங்க அப்படி இருக்கணும் என்ன இருக்குது அப்படின்னு அவங்கள கொஞ்சம் தட்டி கொடுத்து வேலை வாங்கினீங்கன்னா இன்றைய நாள் உங்களுக்கு மன மகிழ்ச்சி ரெட்டி பார்க்கக்கூடிய ஒரு அருமையான நாளாக இருக்குதுங்க. ஒரு பிளான் பண்ணி பண்ணணும் அப்படிம்பாங்களே, அந்த பிளான் முதலே பண்ணியிருப்பீங்க. அதன்படி மற்றவங்க கேட்குறாங்களோ இல்லையோ நீங்கள் முன்னிருந்து அந்த காரியத்தை நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்களை ஃபாலோவர்ஸ் ஐயோ இவரே இவ்வளோ தூரம் முன்னாடி போய் செய்கிறார், நாம் நின்னோம்னா தப்பாக போயிடும்டோ அப்படின்னு பின்னாடி ஓடி வருவாங்க. ஸோ எதற்குமே முன்னின்று செஞ்சீங்கன்னா ஒரு காரியத்தை பின்னோக்கி பல பேர் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி சந்திரபலம் ஸ்ட்ராங்காக இருக்குங்காட்டி எல்லாமே நல்லதுதான் நடக்க போது, கவலைப்பட வேண்டாங்க. உங்கள் மனசு ரொம்ப உற்சாகமாக குதூகலமாக காலையிலே இருக்க போங்காட்டி இந்த ஞாயிற்றுக்கிழமை ஒரு அமோகமான நாளை தான் மீனராசிக்கு சொல்ல முடியுதுங்க. மற்றபடி ஆரோக்கியம் கொஞ்சம் டவுனாக இருக்கும் பட்சத்தில் ஒரு அப்படியே கொஞ்சமாக மேம்பட்டு அமோகமாக இருக்க போகிறீங்க. ஆரோக்கியம் டவுனாக இருக்குன்னு சொன்னது உங்களை விட உங்கள் குடும்பத்தாருக்கு கொஞ்சம் டவுனாக இருந்திருக்கும். அவங்களும் உங்கள் செயல்பாட்டினால மனமகிழ்ச்சி அடையக்கூடிய காலகட்டம் இருக்குதுங்க. மற்றபடி உங்கள் உடம்பு ஆரோக்கியத்தை பற்றி பெரிய மைனஸ்லாம் எதுவுமே கிடையாது. அதெல்லாம் சின்ன அதை வரத்தஞ்சி அதெல்லாம் கடந்து ஈஸியாக போயிடலாம்னு வச்சுக்கல. அது பெரிய ஸ்பீடு பிரேக்கில் இத்தனோடு ஸ்பீடு பிரேக் ஜம்ப் ஆகி போயிட்டே இருக்கலாம், கவலைப்பட வேண்டியதுங்களா. முன்னோக்கி சென்று காரியத்தை சக்ஸஸ் பண்ணி அமோகமான நாளாக வரப்போகிற நாளாக நீங்கள் சாயந்தரம் கொண்டாட போகிறீங்க. அந்த கொண்டாடத்தில் ஒரு பகுதியை ஒரு தான தர்மம் பண்ணணும், ஒரு கோயில் குளத்துக்கு செலவு பண்ணணும், ஒரு நல்ல காரியத்துக்கு பண்ணணுங்கிற ஒரு மன தெளிவும் உங்கள் மனசுக்குள்ளே வந்து போகும். தைரியமாக செலவு பண்ணணும், தப்பே வராதுங்க. சிறந்த அன்பை பெறக்கூடிய நல்ல நண்பர்கள் நல்ல நண்பிகள் அமைதியான உங்கள் வீட்டுக்காரி எல்லாமே உங்களை அன்புக்காக ரொம்ப ஆக்கப்பூர்வமாக பல ஐடியாக்கள் சொல்லுவாங்க. அந்த அன்பை பரிமாறிக்கும். ஆக்கப்பூர்வமான ஐடியா வச்சு அன்பை பரிமாறிட்டிங்கன்னா அதோட சந்தோஷம் வேறேனுங்க. கடவுள் அதுதானே நம்மளை படைச்சிருக்காரு அப்படின்னு சந்தோஷமாக பெற்றோர்கள் குடும்ப உறுப்பினர்கள் நண்பர் நண்பிகள் எல்லாத்தையும் சேர்ந்து குதூகலமாக அன்பை பரிமாறி சந்தோஷமாக இருங்க. திருமணம் ஆகாதவங்களுக்கு ஒரு நல்ல செய்தி ஒன்று வரப்போகுதுங்க. திருமணம் பற்றிய முயற்சி சுப செய்தியை பற்றி வீட்டில் பேச போகிறாங்க, நல்லது நடக்க போகுது. மொத்தத்தில் மீனராசினியர்களுக்கு இந்த சண்டே அமோகமான சண்டே அப்படின்னு சொன்னால் கூட நீங்கள் எதிர்பார்க்காத ஒத்துழைப்பு எதிர்பார்க்காத அளவுக்கு கிடைக்க போகுது, அதுவும் நல்ல செய்தி தான். இதெல்லாம் வந்துங்க 4 மணிக்கு மேலே ஒரு கணிப்பு எடுத்து பார்த்தா அப்படி வருதுங்க. ஒன்றும் தப்பான நம்பிக்கையை வச்சு ஒரு காரியம் சொல்லியிருப்பீங்களே, நம்பிக்கையானவர்கள் டபுள் நம்பிக்கைக்குரியவர்களாக மாறுவாங்க. அவன் மேலே நம்பிக்கை வைக்கலாமா வேண்டாம் சந்தேகம் கூட இருக்குது, ஆனால் நம்பலாங்க. ரைட்டுங்களா? அதனால் நீங்கள் நம்பிக்கையானவர்கள் அவங்களை நம்பி காரியத்தை ஒப்படைச்சிங்கன்னா அந்த நம்பிக்கைக்கானவர்கள் காரியத்தை முடிச்சு கொண்டாந்து கொடுத்துட்டு மாப்பிள்ளை சார் நீங்கள் சொன்னதை முடிச்சிட்டேன் சார் அப்படின்னு சந்தோஷமாக ரெட்டிப் மகிழ்ச்சியாக அந்த காரிய பழியத்தோடு வந்து சொல்ல போகிறாங்க. கவலைப்படாதீங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி பல போட்டிகள் காலையில் இருந்தால் கூட மத்தியானம் வர்றப்போ அந்த போட்டியெல்லாம்
பஞ்சாக பறந்துடுது. மனசே பஞ்சாக இருக்குது உங்களுக்கு. அப்புறம் எத்தனை பேர் உங்களை என்ன பண்ண முடியும்? அதனால் லகுவான மனசு இன்னைக்கு இருக்குங்காட்டி லகுவான வாழ்க்கையை லகுவாக சம்பாத்தியமாக ஈஸியாக பண்ணிக்கிட்டு சந்தோஷமாக இருப்பீங்க. சில நுணுக்கமான விஷயங்களை இன்னைக்கு கற்றுக்கிட்டு ஜாலியாக ஒரு சிறப்பான நாளாக இந்த நாளை சந்தோஷமாக ஹாப்பியாக என்ஜாய் பண்ண போகிறீங்க. மீனராசி நேயர்களே, சந்தோஷங்களா? எல்லா கடவுளர்கள் முருகனர்கள் போயிட்டு வராங்க. முதலிங்க இந்த 12 ராசிக்கு உண்டான இந்த கோச்சார பலன் இருக்குது. இந்த நட்சத்திர பலன்லாம் வச்சு தான் ஒரு கால்குலேட்டிவாக இந்த ராசி பலன் சொல்லியிருக்கேங்க. இது அனைவருக்கும் கொஞ்சம் கஷ்டப்படுறவங்க மேலே முன்னேறணும், கஷ்டப்படுறவங்க மனசு தெம்பாக இருக்கணும் அப்படின்னு சனிமலை முருகனை வேண்டிட்டு நல்லது பலிக்கட்டும், நற்பவி அனைவருக்கும் சொல்லிட்டு போயிட்டு வரேன். நன்றி, வணக்கம்.